முத்துக்குமார் வந்து என்னை சார்னு கூப்பிடுவான். ஆனால் உண்மையிலேயே அந்த சாருக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கும். அண்ணன் கூப்பிட்டா அது ஏதோ வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து தப்பாக நினைப்பாங்களா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறான்னு தோணுமா, இல்லை அண்ணன் கூப்பிட்டா ஏதோ பழமையாக இருக்குமா, இல்லை உறவு மாதிரி பேசுகிறானே நினைப்பாங்களா, ஒரு நவீனம் ஏதோ சம்திங் ஏதோ என்ன ஃபீல் பண்ண அப்படியே தெரியலை. ஆனால் சார் தான் கூப்பிடுவான். ஆனால் என்னை அண்ணன் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சாருக்குள்ளே ஒரு அண்ணனை நான் வந்து அந்த வார்த்தையில் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன மட்டும் இல்லை, எப்போ ஓய்வு கிடைச்சாலும் சார் நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன், பெரியன்கிட்ட பேசினேன், சின்னன்கிட்ட பேசினேன், அங்கே போய் 2-3 நாள் இருக்க போகிறேன், பேசியா போயிட்டு வா. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சட்டை, அதுக்கு முன்னாடி போட்டிருந்த சட்டை, எந்த சட்டையாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ, இல்லை 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதோ, எந்த விழாவுக்கு போனாலும், இல்லை எங்கள் மலேசியாலேயோ சிங்கப்பூர்லையோ தங்கி இருக்கும்போதோ, கிளம்பும்போது வந்து அந்த சட்டையை போட்டு 4 தடவை கண்ணாடி முன்னாடி போய் முன்னாடி பார்க்க, சார் இது ஓகேவா, இது நல்லா இருக்கியா, ஆஃப் ஹேண்டுன்னா கொஞ்சம் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுதா, கவிஞர் வரிசையில் வருதா இல்லையா, கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு போடலாமா, ஃபுல் ஹேண்டா, புதுமை எனக்கு ரொம்ப சரியாக தெரியுது, இதே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்குது, நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி கலரு, கரெக்டான காம்பினேஷன், சார் ஒரு செப்பரேஷன் இருக்குதுங்க சார், சரி மாற்றுக்கங்க. நம்ம உள்ளே போயிட்டு 2-3 சட்டை எடுத்து போட்டு ஒயிட் போடலாமா சார், ஒயிட்னா கொஞ்சம் ரொம்ப பெருசு மாதிரி தெரியும் முத்துக்குமார், இல்லை சார் அது பியூர் போடுங்க, ஆனால் கிளம்பணும், இத்தனை மணிக்குள்ளே வருவீங்களான்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. யுவன் சங்கராஜ் கீழே வந்து காரில் வெயிட் பண்ணுவார், யுவன் கீழே வந்தால் முத்துக்குமார் கிளம்பலாம், சார் இது சூப்பர் சார், கட்டப்போட்ட சட்டை, ஐயோ கட்டப்போட்ட சட்டை நான் தான் எப்பயும் போடுவேன், அது எதுக்கு நீ போட்டுட்டு வேறு ஏதாவது ப்ளைனா, அப்போ ஓகே சார் ப்ளைனு, அது சின்னதாக ஒரு பட்டி வச்சு ஒரு ஸ்டைல் இருக்குது சார், மலேசியாவில் இருக்கும், அப்படி 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 இந்த பாவனை ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும், அதில் 100 கேள்வி. ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எரிச்சலாக இருந்தாலும் ஒரு இலக்கியம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த அறிவும் அந்த இலக்கியமும் நம்மளை வந்து என்னென்னா துளி கூட எரிச்சல் விடாது. அவரே கண்டுபிடிச்சிடுவார் திடீர்னு, சார் நிறைய கேள்வி கேட்குறேண்ணா, உங்களுக்கு போர் அடிக்கிறேண்ணா, நான் வேணுமா ரூம் மாறிக்கிட்டுமா, ஐயோ பரவாயில்லையா 2 பேருக்கு என்னையா மலேசியாவில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, நீ விரும்பினா போய் வேறு ரூமில் இரு, தேவைன்னா நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா மீன் குழம்பு ஆர்டர் பண்ணுவான், யுவன் சங்கராஜ் நான் எல்லாமே இருக்கும், வருவான் வந்து ஆர்டர் எடுக்கிறவன் செத்தான், மீன் என்ன மாதிரி மீன் இருக்குது சார், நீங்கள் என்ன மீன் பண்ணலாம் சார், சரி ஒரு நல்ல ஒரு மீன்னா பெரிய மீனாக இருக்கக்கூடாது, இல்லை சார் சின்னதாக கூட, சின்னது இருக்கக்கூடாது, இடையில இருக்கலாம், ஆனால் அதில் வால் பகுதி இருக்குல்ல அது வந்து எனக்கு வறுத்துருங்க, தலைப்பகுதி மட்டும் குழம்பு வைக்கலாம், இல்லை இல்லை வாழை வந்து இது பண்ணுங்கள், சரி எப்படி பண்ணலாம் சார், நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். சாப்பாடு ஆர்டர் பண்ணால் சாப்பிட்றத விட சிந்தினது அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்துக்கலாம். எந்த குறையாக இருந்தாலும் முத்துக்குமாருடைய எல்லா குறைகளும் நம்மளுக்கு வந்து ரசிக்கிற மாதிரியும், அன்புக்கு முன்னாடி குறைங்கிறதே கிடையாது, அந்த தகுதி அந்த அன்பு பேரன்பு. உத்தமவில்லன் ரிலீஸு அந்த சிரமங்களுக்கு பிறகு நான் அடுத்த படம் பண்ணுற அந்த வேலைகள் இருக்கப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணான், சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கு முத்துக்குமார், என்ன இல்லை சார் நீங்கள் பழைய மாதிரி இல்லை, நீங்கள் எப்பயுமே ஒரு சிரிப்பு இருக்கும் உங்ககிட்ட, லேசாக அது ஏதோ குறைய மாதிரி தெரியுது, யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இது என்ன சிரமம் நம்ம வந்துடுவேன், இல்லை சார் நீங்கள் வந்துடுவீங்க, நான் எனக்கு ஒரு தோணுச்சு சார், எனக்கு ஒரு வீடு இருக்குது சாலை கிராமத்தில், நான் தான் வேறு வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அந்த வீடு ஒரு ஆஃபீஸ் விற்றீங்கன்னா 1.5 கோடி அந்த ரேஞ்சு வரும் சார், நீ விற்று எடுத்துக்காங்க சார். முத்துக்குமார் இந்த 1.5 கோடியெல்லாம் மேட்ரு, இதுக்காக போய் நம்ம அந்த இதில் விற்கணுமா, அதெல்லாம் விஷயம் இல்லை முத்துக்குமார், நம்ம பார்த்துக்கலாம், இல்லை சார் விற்றுருவோம் சார், ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், அதை வந்து திருவண்ணாமலை இருக்குது, அது விற்றுலாமா கர்நாடகிட்ட சொல்லி, அதெல்லாம் தேவையில்லை முத்துக்குமார் விடுங்க. ஓடிட்டே இருக்கும், நம்மளுக்கு என்ன அறிவு, நம்மளை எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்க,
நம்மளுடைய இடம் என்ன? பெரிய போட்டி நடந்துட்டு நகரத்தில் யார் யார் வீட்டுக்கு அது போகிறோமா? யோபாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னு எனக்கு தெரியுமா? வசந்தம்பால வீட்டுக்கு நான் போயிருக்கலாம் இந்த 10 வருஷத்தில். அறிவுமதியன் எங்கே இருக்காரு எனக்கு தெரியுமா? ஒரு மாதிரி பரபரப்பான வாழ்க்கை. சாங்கி உட்காந்து ஒரு டீ கூட சந்தோஷமா சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை. குழந்தை பிறந்த கூடவே நான் பார்க்கிறேன். என்னைக்காவது கிரீன் பார்க் போனால் குழந்தைகளோட வருவான் சார். அண்ணன் என்னன்னு தான் அவங்க மிஸ்ஸஸ் கூப்பிடுவாங்க. நான் கடைசியாக அவனை நான் பார்க்கல. நான் படம் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆனதுனால ஒருவேளை நாங்கள் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி தொடங்கியிருந்தா எங்களோட தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிருப்போம். என் மேலே ஒரு சின்னதாக ஒரு அன்பு இருக்கும், சின்னதாக ஒரு பயம் இருக்கும். சார் நிறுத்திக்கலாம் சார், ஏதாவது விஷயம்னு சொன்னால் அப்படியே. சரி எங்கே சார் போய் தங்கலாம்? ஊட்டி வரைக்கும் போகிறேன், அங்கே ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எங்கே யார் தெரியுமா? நான் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே, அங்கே போய் தங்கு. அங்கே எப்படி சார்? எவ்வளோ தூரம்? இரவானா? பிரச்சனை இல்லையா? ஃபுட் எப்படி? மோர் டீட்டெயில். சமீபத்தில் கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி திருவண்ணை கர்நாடகா கேட்டுக்க அப்படி. ஆனால் நான் கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன். போடா, இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணு, எல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே அவன் 100 கேள்வி கேட்டிருக்கான். டென்ஷன் ஆகி போனை வச்சுட்டாரு. மிஸ்ஸஸில் சொன்னா அப்படியா, கர்ணன் என்னை பொறுத்துக்க முடியாமல் போனை வச்சுட்டாரு, இவ்வளோ கேள்வி கேட்டேன் நான். அப்புறம் நீங்கள் இவ்வளோ தோணுன்னு இவ்வளோ கேட்டிங்கன்னா எப்படி? கடைசியாக என்கிட்ட பேசுனது நாக்கு வறண்டு அந்த குரல் எனக்கு இன்றைக்கும் இப்படியே ஒரு 20-18 நாள் இருக்கும். சார் உடம்பெல்லாம் பயங்கர பெயினாக இருக்குது சார். என்னாச்சியா? இல்லை சார், வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, இப்போ தான் ஓரளவு பரவாயில்ல. மசாஜ் பண்ணுறதுக்கு சரியான ஆள் யாராவது இருப்பாங்களா சார்? முத்துக்குமார் உடம்பு சரியில்லாதோட எதுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு இது ஹார்டாக பண்ணுறவங்க யாராவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். அப்போ ஓகே சார் சார்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு போன வச்சு. சார் மோகன் அவங்ககிட்ட பேசுனேன் சார், சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னார் சார். அப்போ ஓகே முத்துக்குமார், நீங்கள் பார்த்துக்கங்க. சொல்லவே இல்லை அவருக்கு அந்தளவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நம்மளுக்கு யாருக்குமே நெருங்கிய கருணானுக்கோ இல்லாட்டினா யாருக்கோ அறிமுகன்ட்டியோ என்கிட்டையோ யார்கிட்டையோ சொல்லியிருக்கலாம். என்னமோ தெரில, அவர் தன்னுடைய எந்த விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாரா, என்ன விஷயம் தெரியல. என்னால் இந்த ஒரு 10 நாளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு முறையும் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் திரும்ப திரும்ப கண்ணீர் வந்துகிட்டே தான் இருக்குது. வாழும்போதே இந்த சல்மா அவங்க சொன்ன மாதிரி பாராட்டு விழா அந்த இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கும்போது எடுத்துருக்கலாமேன்னு சொல்லி கேட்ட மாதிரி ரொம்ப பக்கத்தில் மிக அறிவோடு இருக்கக்கூடிய யாரையுமே நம்ம அவ்வளவு தயவுதாட்சணியம் இல்லாமல் மனசோட அப்படியெல்லாம் பாராட்டுறதே கிடையாது. கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது என்னமோ தெரில, இல்லை விட்டுட்டு போனதுக்கு பிறகு தான் இவ்வளோ அருமை நம்ம உணர முடியுதா? ஏன் கொஞ்சோண்டு ஏதோ மிச்சம் வச்சு எல்லாருமே நம்ம பாராட்டுறோம்? கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லலாமே. எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை பேர் வர்றாங்க இந்த நகரத்துக்குள்ளே இந்த பாடல் எழுதுறதுக்காகவும் இதுக்காகவும். இப்படி ஒரு இடம் யாருக்கு கிடைக்கும்? மாபெரும் கலைஞன். சமீபத்தில் சங்கர் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் பேர் எடுத்து உட்காந்துருவியா? சொல்ல சொல்ல நான் யாராக இருந்தாலும் சரி தான், அது சங்கர் சாராக இருந்தாலுமே ஒரு பேர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான். அந்த டியூனுக்கு அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம எழுதணும். எங்கள் இடத்துல பிருந்தா சக்தி இருந்ததுனால அவர் எழுதுவார். சொல்கிறாரு சங்கர் சார், ஆர்கியூ பண்ணவே மாட்டாரியா, இது வேணான்னா வேணாம், வேறு எழுதலாமா, இம்மிடியட்டாக வேறு எழுதலாம் சார், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அவரோட வேலை பார்க்குறது. அவருக்கு பாடல் எழுதுகிறது மிக அற்புதமான வரிகள், நம்ம படத்தில் எல்லா மிக முக்கியமான வரிகள் கூட ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக அவர் சொன்னது தான். அவருக்கு அவ்வளவு எளிமையாக வரும். தேரடி வீதியில் சாங் எழுதி முடிச்சது, அது எழுதி போட்ட பாட்டு. தேரடி வீதியில் தேவதை திருவிழான்னு தெரிஞ்சுப்பான், அந்த பாட்டு எழுதி முடிச்சது பிறகு எனக்கு ஃபோன் பண்ணார்.
சார் உங்கள் படத்தில் இனிமேல் ஓப்பனிங் சாங் எனக்கு கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது பாட்டு கொடுங்க. 70 ஓப்பனிங் சாங் இப்போ எழுதிட்டு இருக்கேன். சாமியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா படத்துலையும் ஓப்பனிங் சாங் நான் தான் சார். அதனால் உங்கள் அடுத்த படத்தில் நான் ஓப்பனிங் சாங் எழுத மாட்டேன். ஐயோ ஆல்ரெடி நம்ம கவிஞர்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு, ஓப்பனிங் தான் ஏன் மிச்சம் இருக்குது, நீ அதானே எழுதணும்னு சொன்னோன்னே அடுத்த படத்துலேயும் ஓப்பனிங் சாங் எழுதணும் அப்படி. அதுக்கு அடுத்து பீமால முதல் மலை என்னை நினைத்தது சிங்கப்பூரில் கம்போசிங் நடந்தப்போ எவ்வளவு ட்ராவல், எத்தனை இடங்கள் வந்து கூட போகிறப்பெல்லாம் அவ்வளோ இருக்கும். பிருந்தாவுக்கும் அவருக்கும் சின்னதாக செல்லமாக அவர் எப்பயுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அது சுவாரஸ்யமாக இருக்கும். நானும் யுவன் சங்கர் ராஜாவும் அடிக்கடி என்ன சொல்லுவோம், சும்மா நிறைய எழுதுறான், அவன் தான் முதல் இடத்துல இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அப்பயும் சும்மா கேட்போம், முத்துக்குமார் இப்போ ஏதோ யுகபாரதி நிறைய எழுதுன மாதிரி தெரியுது, சும்மா ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் சொல்லி அந்த சாங்கு பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, எது சார் சார் நம்ம வந்து வேற சார், யுகபாரதி மேலே மட்டும் கொஞ்சம் பெரிய அன்பு இருக்கும், அவன் நவீனமாக கொஞ்சம் புது வார்த்தைகள் அப்படிலாம் எழுதுறாரு சார். அவர் யுகபாரதியை சொன்னால் கொஞ்சம் கோபம் வராது. வேறு ஏதாவது ஒரு கவிஞர்களை சொன்னால், சார் இப்போ உனக்கு யார் தான் பிடிச்ச கவிஞர் அப்படி கேட்டால் சமீபத்தில் யாரையுமே சொல்லாமல் எப்பயோ இருக்கிற யாரையோ வந்து சும்மா சொல்லுவோம். அப்படி நாங்கள் சும்மா விளையாடுவோம் அந்த மாதிரிலாம். கபிலன் நல்லா ஏறி வர்றாமல் இருக்க சும்மா கிண்டலுக்கு சொல்கிறது, சொன்னால் உடனே வந்தேன்னா கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவோம். அப்படி ரேடியோ போடுங்க சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவான். மலேசியாவில் வண்டி போயிருக்கப்போ ரேடியோவில் சாங் வந்தால் 1 சாங்கு 2 சாங்கு 3 சாங்கு 4 சாங்கு, சார் வந்த 4 பாட்டுமே நம்ம பாட்டு, கவனிச்சிங்களா, நம்ம தான் சார் இருக்கோம். மரண நொடியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நினைவுலேருந்து தப்பணுன்ட்டு பேப்பர் ஃபேஸ்புக் எதுவுமே பார்க்காம அப்படியே வந்து என்னை காத்துக்கொள்வதற்கே ரொம்ப ஒரு பெரிய தருணம் தேவைப்பட்டது. அப்படி ஒரு உற்ற நண்பனை நான் இழந்து விட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு இந்த ஆக்சுவலாக என்னை பத்திரிக்கை எழுதி கேட்டாங்க, என்னால் எழுதவே முடியல. ஃபேஸ்புக்கில் கூட அவன் நினைவை வந்து பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கு துக்கம் வந்து தொண்டை இன்னும் அடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த விஷுவல்லாம் பார்க்குறப்ப இன்னும் வந்து தெரில, பெரிய இழப்பு அப்படி நான் நினைக்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். விர்ஜிலியோ பினோரோ கியூபாவை சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளருடைய மாமிசம் சிறுகதையை தமிழில் வந்து ரவிக்குமார் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அந்த முக்கிய சிறுகதையில் வந்து ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த கதை இப்படி தான் துவங்குகிறது. திரு அர்னால்டோ மட்டும்தான் அந்த நகரத்தின் விதிவிலக்கு. எந்த கலக்கமும் இல்லாமல் பெரிய கத்தியை அவன் தீட்டிக் கொண்டிருந்தான். பிறகு தனது பேண்டை முழங்கால் வரை கீழே தளர்த்தி விட்டான். தனது இடதுபுற பிருஷ்டத்திலிருந்து ஒரு துண்டு கரியை வெட்டி எடுத்தான். உப்பும் வினிகரும் போட்டு அந்த கரியை சுத்தம் செய்து அதை பிராய்லரில் வைத்து வதக்கினான். ஞாயிற்றுக்கிழமை சமைப்பதற்காக பயன்படுத்தும் வானொலியில் அந்த கரியை போட்டு வறுத்தான். மேஜையில் அமர்ந்து தன் கரியை சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தான். இப்படிதான் அந்த கதை துவங்குது. இறைச்சி பற்றாக்குறை ஏற்பட்ட ஒரு நகரில் மனிதர்கள் தங்களை தானே அறுத்து சாப்பிட பழகுகிறார்கள் என்ற தகைப்பூட்டும் சிறுகதை வழியாக விர்ஜிலோ தன் கதையை துவங்குகிறார். இப்படிதான் நான் வந்து முத்துக்குமாரை பார்த்தேன். முத்துக்குமாரை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், அவ்வளோ அறிந்திருக்கிறேன். அத்தனை மணி நேரங்கள், அத்தனை இரவுகள் தன்னுடைய மொத்த ஆன்மாவையும் உருக்கி பாடல் எழுதியவன் முத்துக்குமார். அப்படியே மொத்தத்தையும் இறக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சிலவரை வந்து இந்த சமூகத்தில் நான் எடுத்துக்காட்ட முடியும். இளையராஜா அவர்கள், ஜெயமோகன் அவர்கள், முத்துக்குமார் அப்படின்ட்டு சொல்ல முடியும். தன் ஆன்மாவை மொத்தமும் எடுத்து அந்த பாடல்கள் வைத்திருக்கிறான் என்பதை வந்து ஆணித்தரமாக என்னால் உணர முடிந்தது. இந்த பெரிய துக்கத்துக்கு பிறகு எனக்கு வந்து தோன்றியது இதுதான். மொத்த ஆன்மாவை ஒருத்தன் உருக்கி, தன்னையே உருக்கி ஒரு வேலையை ஒருத்தன் செஞ்சிருக்கான்னா அது வந்து முத்துக்குமார் தான் அப்படின்னு நினைக்கிறேன். முத்துக்குமாருடைய அறிமுகம் எனக்கு வந்து 1997 படைப்பாளிகளுடைய சங்கம் ஏற்பட்ட நேரத்தில் பாலுமேந்திரா அவர்கள் வந்து மேடையில் வந்து தூர் கவிதையை படித்தார். இந்த கடைசி வரி ரொம்ப அழகான ஒரு வரி. கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க அப்படிங்கிற ஒரு அழகான வரி. அந்த வரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. அந்த வரி என் மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ளே தூர் எடுக்கிற இந்த கவிஞன் யார், என்ன, அந்த படைப்பாளர் சங்கம் பிரிஞ்சது, அந்த நேரம், அந்த டோட்டலாக எனக்கு மொத்தமாக மறந்துடுச்சு. அந்த கவிதை தான் எனக்கு திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
அது பிறகு டும் டும் படத்தில் அந்த பாடல்கள்லாம் கேட்குறப்ப வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கார்த்திக் ராஜாவும் நாமுத்துக்குமாரும் சேர்ந்தது 2002ஆம் ஆண்டு வந்து என்னுடைய முதல் திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போது நினச்சேன் அந்த முத்துக்குமாரோடையும் அந்த கார்த்திக் ராஜாவோடையும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி முத்துக்குமார் நான் வந்து முதல் முறையாக வந்து என்னோடய அலுவலகத்தில் சந்தித்தேன். அப்படியே வந்து ஒரு ஒரு நண்பனை போன்ற ஒரு பார்வையோடு அவன் வந்து கை குலுக்கி கொண்டான். அதை மறக்க முடியாது. நீண்ட நேரம் அவன் கவிதைகளை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். பட்டாம்பூச்சி விற்பனை பற்றி பல கவிதைகளை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். பேசியே இருப்போ அந்த கதையை சொன்னேன். அந்த படத்தில் ஹிட்டான ஒரு பாட்டு இருக்குது, ஹிட்டாகாத ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டினுடைய சம்பவத்தை நான் அவனுக்கு விளக்குனேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற காதலனும் காதலியும் ஒரு திருப்பதிக்காக ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. எதிரெதிர் பெர்த்தில் வந்து மேலே படுத்திருக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன. காதலி திரும்பி காதலனை பார்க்கிறாள், காதலன் திரும்பி காதலியை பார்க்கிறான். 2 பேரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ட்ரெயின் போய் கொண்டே இருக்கிறது. அவர்கள் இருவர் கண்களுக்குள்ளிருந்தும் காதல் பூ பூக்கிறது. இதான் சம்பவம் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே ஆனால் எழுதிக்கோங்கண்ணா அப்படின்னு சொன்னான். 8 திசைகளும் சாட்சிகளாக, 4 கண்களும் சண்டைகள் போட, நாபி கமலத்தில் நண்டுகள் ஊற, பார்வையில் காதல் பூக்கள் பறித்தால் பறித்தால் பறித்தாளே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்படியே எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து எழுதிக்கோங்கண்ணா, காதல் வானொலி செய்தி சொல்லுதே அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். நான் சொன்ன ஒரு காதல் காட்சி ஒரு சாதாரண ஒரு காதல் காட்சி, அதை இலக்கியத்தின் உச்சத்தில் கொண்டு போய் ஒருத்தன் நிப்பாட்டிட்டா அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. அந்த சரணம் மொத்தத்தையும் அப்படியே கடன்னு எழுதி கொடுத்துட்டான். ஒரே நாளில் மொத்தமாக எழுதி கையில் கொடுத்துருந்தானா அப்படின்னா படித்து பார்த்தா பிரமிழ் அவன் படித்த மொத்தமும் அதற்குள் இருந்தது. அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பாடல் மொத்தத்தையும் என்னால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த சரணம் எல்லாத்துலேயும் கவிதை அப்படி கொட்டும். பிரமிழும் வண்டதாசனும் வந்து ஞானகுத்து அப்படியே கொட்டி கிடக்கும். அப்படி எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தேசிய விருதுக்குரியது என்று நினைக்கிறீர்களோ, அந்த வார்த்தையும் அந்த சரணமும் அதில் அப்படி கொட்டி கிடந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பேரும் அப்படி கட்டி அணைத்து கொண்டேன். ஒரு 500 ரூபா நோட்டில் வந்து இந்த இலக்கிய பாடல் எழுதிய நண்பனுக்கு அன்புடன் வசந்தபாலன் கையெழுத்து போட்டு ஒரு 500 ரூபா நோட்டை நான் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு உலகத்தரமான கவிஞரை நான் கண்டடைந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தம் இருந்தது. ஏன்னா நான் வேலை பார்த்த சங்கர் சாட்டை முழுக்க வந்து வைரம் சாரோட தொடர்ந்து வேலை பார்த்துருக்கேன். இன்னொரு கவிஞனை கண்டடைந்த ஒரு பெரிய பேரானந்தம் வந்து என் மனசுக்குள்ளே பற்றி கொண்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து எனக்கு படம் இல்லாத ஒரு 4 ஆண்டுகள் ஒரு துயரமான ஆண்டு. அப்போ வந்து எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ சிநேகம் இருக்கும். எப்போ வந்து அவன் ஃப்ரீயாக இருக்கிறவனோ வந்து நேராக என் வீட்டுக்கு வந்து உப்பு கறி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு என்னுடைய சோர்வை போக்கி உங்களால் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்து கொண்டே இருந்தான். என்கிட்ட பேசிட்டே இருப்பான். முடியுண்ணா எழுதுங்கண்ணா உங்கள் வாழ்க்கைக்குள்ளேருந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். பல நேரங்கள் என்னுடன் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து அவ்வளோ செலவழிச்சிருக்கான். அந்த அன்போடு நான் வந்து எனக்கு வெயிலோட படம் கதை சொல்லி சங்கர் சார்ட்ட ஓகே ஆனப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னையோட அதிகமாக சந்தோஷப்பட்டவன் வந்து முத்துக்குமார் தான். அவ்வளோ சந்தோஷம். உடனே கூப்பிட்டு வந்து வெயிலோட கதையை சொல்ல முடிச்சோடனே இதானா கதை, மண்ணிலிருந்து மண் வேரோட அப்படியே அள்ளி புடிங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து உங்களை எங்கேயோ பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் என்று ஒரு ஜோசியர் சொல்கிற மாதிரி சொன்னான். ஒரு நட்புக்காக தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன். முதல் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த வெயில் பாட்டு அந்த டைட்டில் கூட நான் வைக்கல. நான் சொன்னேன் இந்த பாட்டு வந்து வெயில் 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 வெயில்னே வரணும். எங்கள் வாழ்க்கை வந்து அப்படி வெயிலோடு சம்மந்தப்பட்டது. என்னுடைய ஊர் வெயிலுந்ததா, எங்களோட ஊர் பேர் வந்து வெயில் உகந்தாப்பட்டினம். வெயிலில் நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்போம். வெயிலுந்தகம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. வெயிலை கொண்டு வாருங்கள்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கதை எழுதியிருக்கிறாரு. நெடுங்குருதி படிச்சிருக்கீங்கண்ணா அப்படின்னு லிட்ரேச்சர் நானும் அவனும் அவ்வளோ பேசிப்போம். லேட்டஸ்டாக படித்த நாவல் வரைக்கும் என்கிட்ட அவன் பகிர்ந்து கொண்டே இருப்பான். இந்த இதுக்குள்ளே இருக்கல ஒரு அனல் வெக்கை, இதை கொண்டு வரணும்னா உலகம் முழுக்க மழையை கொண்டாடுகிற ஒரு உலகம் இருக்கிறது. வெயிலுக்குன்னு சொல்லி ஒரு பாடல் இல்லாமல் இருக்கிறது. இந்த வெயிலை வந்து இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை ஏதாவது செய்யணும்னா எல்லாத்துலேயும் வெயில் வரணும், எல்லாத்துலேயும் வெயில் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அது குழந்தைகளோட பாடலாகவும் இருக்கணும்,
இதுக்கு முன்னாடி 2 குழந்தைகள் பாடல் வந்திருக்கு. அந்த பாடல்ல வராத வார்த்தைகளும் அதற்குள்ள இருக்கணும். ஏன்னா அழகி, ஆட்டோகிராஃப் 2 குழந்தைகள் பாடல்கள் வந்திருக்கு. அதுக்குள்ள இல்லாத ஒரு வார்த்தையாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். வேற என்னன்னா வேணும்னா, பொய்யிலே பிளந்து பொய்யிலே அப்படின்னு வெயிலுக்குள்ள வளர்ந்து வெயில்ல வாழ்ந்து வெயில்ல செத்து வெயில் சாட்சியா இருக்கிற ஒரு இப்படி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் வந்து அப்படியே பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சான். எழுதி அப்படியே கையில கொடுத்தான். வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்ட வரும், தட்டானை சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவன் குட்டை, பறிப்போமே சோளத்தட்டை, புழுதிதான் நம்ம சட்டை. அப்படி மொத்தமா ஒரு அடி அடிச்சான். கத்தி எடுத்து சத்துன்னு வெட்டுற மாதிரி வெட்டிட்டான். அந்த வார்த்தையில அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டேன். தெற்கத்தி மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி புழுதி பறந்துகிட்டே இருக்குங்க. கரிசல் காடு முழுக்க எல்லார் முகத்திலையும் சாப்பிட்ற உணவு பொருள் எல்லாத்துலயும் நீங்க வந்து மதுரையை தாண்டி விருதுநகர்ல இருந்து நீங்க எட்டயபுரம் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு வெள்ளரிக்கால இருந்து எல்லாத்துலயும் புழுதி அப்படியே படிஞ்சிருக்கும். ரோட்ல நடந்து போற ஒவ்வொரு மனுஷ உடம்புலையும் புழுதி படிஞ்சிருக்கும். புழுதி தான் நம்ம சட்டை அப்படின்னு தூக்கி அடிச்சோன்னே அடி கள்ள. இதுதான் வாழ்க்கைக்குள்ள இருந்து ஒருத்தன் அப்படி எழுதுற ஒரு வார்த்தை இருக்குல்ல. அதுக்கப்புறம் சரணத்துல அவன் எழுதியிருந்தான், வெயிலை தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம், இந்த தொப்புள் கொடியை போலத்தான இந்த ஊரை உணர்ந்தோம். போதும், இதுக்கு மேல நான் வந்து என் விருதுநகருக்கு நான் வேற என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. நான் அப்பவே தோணுனேன், உலகத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு பாடலை நம்ம எழுதிட்டோம், முத்துக்குமார் வந்து வாங்கிட்டோம், முத்துக்குமார் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டான், இந்த படம் வந்து ஒரு பெரிய உயரத்தை அடைய போகுதுங்கிற அந்த 2 வார்த்தை வந்து எனக்கு புரிபட்டுச்சு. அவ்வளோ ஒரு 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 அதுக்கு தான் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் விருது வந்து வெயில் படத்துக்காக, அந்த வெயிலோடு விளையாடிக்காக முதல் ஃபிலிம்ஃபேர் வாங்குறதுக்காக எனக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் கிடச்சிச்சு. அது வாங்குறதுக்காக ஹைதராபாத் போனோம். ஸோ அப்படி வந்து அது உள்வாங்கி உள்ளுக்குள்ள ஆன்மாக்குள்ளேருந்து ஒருத்தன் வார்த்தை எடுக்கிறது இருக்குல்ல, அந்த அந்த அதை வந்து நான் உணர்ந்தேன். கதை சொல்கிறப்ப அந்த கதையும் சேர்த்து சொல்கிற கவிஞனாக நான் வந்து முத்துக்குமாரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய முறை வந்து அவன்கிட்ட வந்து பல்வேறு விதமாக அவனால் எழுத முடியும். ஒரு ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் எழுத முடியும், ஜாலியான ஒரு சாங் எழுத முடியும், பன்முகமான ஒரு கலைஞன் அவன். ஆனால் கதையை டைரக்டர் சொல்லாத கதையை சேர்ந்து அந்த பாடலுக்குள்ள சொல்றது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நானும் அவனும் நம்பணும். அவன் ரொம்ப நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவதாரம் படத்தில் ஒரு பாடல் வருமே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டேன்னா போதுண்ணா, வேற என்னன்னா வேணும் அப்படின்னு சொன்னான். அப்படி பேசுவான். ஒளியிலே தெரிவது தேவதையா, இதுதான் இதான வேணும், இதான மொமெண்டம், இந்த மொமெண்டத்தை ஒருத்த பாட்டு எழுதிட்டா போதும் அப்படின்னு 2 பேரும் சிலாகித்து பேசிட்டு இருப்போம். அந்த மொமெண்டம் எனக்கு ஒன்று வந்துச்சுன்னா போதும், அது எழுதிட்டா போதும், அதுதான் என்னுடைய இடம். என்னுடைய இடம் என்பது வந்து எளிய மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையை உணர்வை சொல்வதற்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காம தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வை சொல்வதற்கான ஒரு கருவியாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா அந்த காலம் ஒரு மிக பெரிய போராட்டமான ஒரு காலம். வாலியும் வைரமுத்தும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. புதுக்கவி வைரமுத்து பாணியில் எழுதுறதா, வாலியோட பாணியில் எழுதுறதா, ஏன்னா நிறைய கவிஞர்கள் உள்ள வந்த காலம் இந்த 2002 அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் ஒருத்தன் செலக்ட் பண்ண அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு. த ஃபைண்டிங், அவன் ஃபைன் பண்ணான், நானும் ஃபைன் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து நான் சொன்னேன், எளிய மனிதர்களுடைய உணர்வுகளை பதிவு வைப்பது, அந்த மொழியை பேசுவது, அதுதான் உலகத்தரம், அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து உருகுதே சாங் இருக்கு. அந்த சாங்கில் எழுதுனா, ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிற்கிறேன், கூடு தந்த கிளிப்பெண்ணை ஒன்னால தான் வாழுறேன், கடவுள்கிட்ட கருவறை கேட்டு ஒன்றை சுமக்கவா, உதிர முழுக்க உனக்கேதான்னு எழுதி கொடுக்கவா. நான் கதை சொல்லியிருந்தேன், கழுத்தை வெட்டிட்டு அந்த பொண்ணு சாவான்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டு தூக்கி போட்டு போயிட்டான். எப்பயோ கதை சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட கருவறை கேட்டு ஒன்றை சுமக்கவா. சூப்பர்ண்ணா. அப்படியே ஊரை விட்டு ஓடி வந்த ஒரு பையன் தான் அந்த பாட்டை பாடுறான் உருகுதே மருகுதேல. அந்த வரியை சொல்றது வந்து அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. மொமெண்டத்தை கேப்சர் பண்ற இடம் இருக்குல்ல, அது வந்து முத்துக்குமார்ட்ட இன்னும் அரிதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காட்சி இருக்கு வெயில் படத்துல. வீட்டில் வந்து அம்மா வந்து தம்பியை பரத்தை குளிக்க வைப்பாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி வந்து தன்னை குளிக்க வைக்க மாட்டுறாங்களே அம்மா அப்படின்னு ஏக்கத்தோட போய் தன்னுடைய காதலிகிட்ட போய் சொல்லுவான். காதலி குளிக்க வைப்பான். என்னோட அசன்டேட்லாம் இதெல்லாம் சொன்னேன், சார் குளிக்க வைக்கிறதெல்லாம் ஒரு சீனா சார், நீங்களாம் இருக்கீங்களே சார் தேட்டில் ஓன்னு கத்தப்பறான் சார் அப்படின்னு சொன்னான். இல்லடா அது ஒரு உணர்வுடா அப்படின்னு சொன்னேன்.
சார் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு அடிச்சு சினிமா. எங்கள் அம்மா குளிக்க வைக்கலன்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணுவானே சார், போங்க சார் இங்கே அப்படின்னு. உடனே வந்து எடிட் பண்ணுறதுல என்னடா செய்கிறது, எடுக்கிறதா வேணாமான்னு பயங்கர குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது எனக்கு. இந்த சீன் நான் ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து வேறு படங்கள் வந்துட்டு இருக்கப்போ அழுகையை பிரதானப்படுத்த ஒரு படமாக வெயில் வந்துடுச்சு. குளிக்க வைக்கிற சீன் தேட்டரில் கண்டிப்பாக கத்துவான் சார்னு சொல்கிறான். ஒரு பொண்ணு பசுபதி குளிக்க வைக்கிறா ஸ்ரேயா ரெட்டி, கண்டிப்பாக கத்துவான் சார். இது ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் எடுக்கவே வேணாம், இந்த சீனே தேவையில்லை. அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டான், அந்த பொண்ணோட செத்துட்டான். ஒரு 40 வயசில் ஒருத்தர் வந்து அம்மா குளிக்க வைக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறான். அதெல்லாம் ஒரு காட்சியா அப்படின்னு அசினேட்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்துச்சு சார், யூஆர் ரேர் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தால் சரியாக இருக்கும் முத்துக்குமார். தேட்டரில் கத்துவான், இந்த இடத்துல ஒரே ஒரு வரி, ஒரு கத்தி வீசுகிற மாதிரி ஒரு வரி வந்தால் அந்த மொத்தமும் அடங்கிரும். அடங்கி ஒரு விவகாரத்தான ஒரு பால்ய காதலியுடன் ஒரு பசுபதி ஓடுகிற நட்போட அந்த பாடல் வழி ஒரு 4 வரி வந்தால் போதும், இந்த இந்த அடங்கிரும் இந்த சீன். நான் வந்து முதல்ல என் அசிஸ்டேட்டர் ஓகே பண்ணால் தான் நான் தேட்டருக்கே போகும். அப்படி ஒரு காட்சி இது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோனில் நான் சொன்னேன். ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ டென்ஷனில் நான் சொன்னேன். அவன் அப்படி தானேண்ணா ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸில் மறுபடியும் என்னை செல்லில் கூப்பிட்டான். எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னான். எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இறைவனை உணர்கிற தருணம் எது, இங்கே வாழும் நிமிடம் அது, இந்த உறவின் பெயரினை யார் சொல்வது, தொலைந்ததை விதி வந்து இணைக்கின்றது, முகவரி மாறிய கடிதம் ஒன்று இங்கே மறுபடியும் வருகிறது, மழலை காலம் கண்முன் வந்து மயிலிறகாய் அசைகின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே சூப்பர். அப்படி நான் எந்த பாட்டையும் அவ்வளோ சிலாவது சொன்னதில்லை. தேட்டரில் அந்த இடத்துல ஓன்னு கத்துனா. நான் முத நாள் தேவி பிரடஸில் பார்த்தேன், அந்த பாட்டு வந்து அப்படியே மொத்தமாக அடங்கிடுச்சு. ஸோ இந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறதுல வந்து முத்துக்குமாருக்கு இணை எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாடல், நான் வெயில் அளவுக்கு முக்கியமான பாடலாக, நான் அங்காடி தெரு படத்தில் ஒரு பாட்டு வந்து ஒரு லவ் சாங் வேணும்னா, ஜவுளி கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படின்னு நிறைய நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு கேட்டோம். சுமாரான ஒரு பொண்ணுங்க, அழுக்கு சாயமான சுடிதாரில் இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து காதலின்னா பேரழகின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்க அழகியெல்லாம் மொத்தமாக கரைச்சி ஊற்றின பேரழகின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறது? அவன் மனசுக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு மொத்தமாக எழுதி கொண்டு வந்து கொடுத்த அந்த வார்த்தை தான் வந்து, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, அவருக்கு யாரும் இணை இல்லை, அவள் சொந்த பந்தம் எதுவும் இல்லை, அவள் சொந்தம் இன்றி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தான். இந்த மொத்த இந்திய பெண்கள் கருப்பா கலையா அழகில்லாமல் மொத்த பெண்களுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை போட்டோம். அவ்வளோ அற்புதமான வரிகள். இப்படி வந்து என்னுடைய படத்தில் வந்து சொல்வதற்கான ஏகப்பட்ட பாடல் வரிகள் இருக்கிறது. புல்லும் பூண்டும் வாழும் உலகம் இங்கே நீயும் வாழ வழி இல்லையா, பசித்தான் மிகப்பெரிய மிருகம் அதை அடக்கிட வழிகள் இங்கே இல்லையா அப்படின்னு அந்த மொத்த வரியும் இருந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, முத்துக்குமாரோட உயரமான சாங் எது, ஆகச்சிறந்த பாடல் எது அப்படின்னு நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு, எனக்கு ஃபுல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் கேட்ட பாடல்கள் ஆகச்சிறந்த பாடலாக நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, நீங்கள் மகாபாரதம்லாம் படிச்சிருப்பீங்க. 2 தத்துவங்களுக்கிடையே தான் மகாபாரத போரை நிகழ்ந்திருக்கிறது. இந்த போர் வந்து சகோதரத்துக்காக இருந்த போரில் இருவேறு தத்துவங்களுக்காக நிகழ்ந்த போர். அப்படி இருவேறு தத்துவங்களுக்கான ஒரு தத்துவ பாடல் தான், தத்துவத்தை எழுதுகிற ஒரு பாடல் தான் வந்து ஆகச்சிறந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அழகான ஒரு பாடல் அந்த திரைப்படத்தில் வந்து இடம்பெறல. இருந்தாலும் புதுப்பேட்டைங்கிற திரைப்படத்தில் இந்த வந்த ஒரு பாடல், ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டேன். உடனே அதுலேயே ஒரு வரி இருக்கும், எத்தனை கோடி கண்ணீர் கண்ட பின்பும் பூமி மீண்டும் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். எத்தனை கண்ணீரையும் வந்து அந்த பாட்டு தான் என்னை தொடச்சிச்சு. அந்த பாட்டு தான் என்னை ஆறுதல் படுத்தியது. நீ யூடியூப்பில் இருக்க அந்த பாட்டு கேட்டு பாருங்கள்.
மொத்த தத்துவமும் வாழ்க்கையும் அந்த பாட்டில் வந்து அப்படியே உள்ளே வச்சிருப்பான், அமுக்கி வச்சிருப்பான். அதான் முத்துக்குமார். ஐ மிஸ் யூ முத்துக்குமார், ஐ லவ் யூ லாட். என் தம்பிக்கு இவ்வளவு பேர் குழுமி இருந்து இவ்வளவு நாகரிகமாக இங்கே கவின்மலர், சல்மா, வசந்தபாலன், யுகபாரதி, அடுத்து பிருந்தாவையும் ஒரு 5 நிமிடமாவது பேச வையுங்கள். என்னுடைய தம்பி லிங்கு, அதை போலவே பக்கத்தில் என் தம்பி படப்பொறியாளர் எனது வயதின் காரணமாக ஞாபக அடுக்குகளில் பல நிழற்படங்கள் கரையான் அடித்து கிடக்கின்றன. நான் முதலாக முத்துக்குமாரை எப்போது சந்தித்தேன்? லாசாரா அவர்களை சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் இலக்கிய வட்டம் நாராயணன் அவர்கள் அழைத்து வர சொல்ல அவரோடு சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் தான் என் சின்னஞ்சிறிய அந்த தம்பியை நான் பார்க்கிறேன். அந்த தம்பி அவனுடைய ஊருக்கும் லாசாரா அவர்கள் வளர்ந்த அவருடைய தந்தை பணியாற்றிய அந்த ஊரும் பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று லாசாரா அவர்கள் விரும்ப அப்படி அழைத்து போய்தான் அவனது அப்பாவையும் அவனது குடும்ப உறவுகளையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து எனக்கு அறிமுகமானான் என்று நான் நினைக்கிறேன். அவன் அம்மாவை பற்றி எழுதியிருப்பான். என் அம்மா தலையில் நான் தான் நெருப்பு வச்சேன் அப்படின்னு. இன்னைக்கு இந்த அண்ணனுடைய தலையில் நெருப்பு வச்ச மாதிரி அவனோடு பழகிய அத்தனை நண்பர்களுடைய தலையிலும் நெருப்பு வைத்தது போல என் தம்பி விடைபெற்று போய்விட்டான். ஜென் நதியில் நான் ஒரு கூழாங்கல் என்றவன் சொல்வான். அந்த கூழாங்கல்லை எடுத்து இப்போது நான் 2 கண்களிலும் வைக்கிறேன். அது ஆறாக பெருகி கண்ணீராக கடலுக்கு போகிறது. இந்த அமைதியான வணக்க அஞ்சலியில் என் 73 அபிபுல்லா சாலையில் வளர்ந்த அந்த தம்பிகளில் அவனும் ஒருவன். பல கல்லூரி கவிதை போட்டிகளில் அவன் கலந்து கொள்வான். அவனுடைய பெரும்பகுதி கவிதைகளின் கவிதை நடைக்குள் மிக மிக எளிமையின் தரைத்தளத்தில் அவன் அந்த சிந்தனைகளை கொடுப்பான். ஆனால் அந்த புழுதியின் வாழ்க்கையில்தான் உயர்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்பதை உள்வாங்கிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாளியாக அவன் அதற்குள்ளாக வாழ்க்கையின் நுணுக்கங்களை அள்ளி கொடுப்பான். அவனை வெளிச்சப்படுத்தியவர்கள் என்று நான் பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது அவனுடைய தந்தை மிக இன்றியமையாத ஒரு பங்களிப்பை அவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு நூலகம். அந்த நூலகத்திற்குள்ளாக தன் பிள்ளையை அவர் வளர்த்த அந்த அன்பு தனிப்பட்ட முறையிலும் எனக்கு தெரியும். அவருடைய அப்பாவோடும் எனக்கு நெருங்கிய உறவு. அவன் தம்பி ரமேஷ் அதற்கடுத்து நாராயணன், இலக்கிய வட்டம் நாராயணன். அதற்கடுத்து சென்னைக்கு வந்து பார்க்கிற பொழுது அருண்மொழி, இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிற அருண்மொழி தான் உலக திரைப்படங்களை எப்படி பார்ப்பது, எப்படி உணர்வது, எப்படி விமர்சிப்பது
எப்படி அந்த திரைமொழியை உள்வாங்கிக் கொள்வது என்பதையெல்லாம் அவர்தான் அவனுக்கு பல்வேறு வகையான உலக திரைப்பட விழாக்களுக்கு விரல் பிடித்து அழைத்து போய் வளர்த்திருக்கிறார். அதற்கடுத்து பட்டுக்கோட்டை பிரபாகர், அவரும் அத்தகைய திரைப்பட உதவி இயக்குனர் என்ற தளத்தில் அவனை வளர்த்து பார்த்திருக்கிறார். பாலு மகேந்திரா என் ஆசான், அவரும் அவருடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வளர்த்து பார்த்திருக்கிறார். அதற்கடுத்து வரிசையிட்டே எங்களுடைய இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், இசைஞானி, அவன் எல்லோரிடமும் பழகுகிற அந்த எளிமை, அந்த அன்பு, அந்த ஆழம், கடைசி வரையிலும் ஒரு 4 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னதாக கூட தொலைபேசியில் என்னோடு பேசுகிறவன். என்னுடைய 73 அபிபுல்லா சாலையில் சாந்தகுமார் என்ற ஒரு இசையமைப்பாளர், என்னுடைய உள்ளேனையா என்ற திரைப்படத்திற்கு அவர்தான் இசையமைப்பாளர். அங்கேதான் தம்பி பழனி பாரதி, தம்பி யுக பாரதி, தம்பி கபிலன், வரிசை கட்டிய இவர்களெல்லாம் ஒவ்வொரு கால அடுக்குகளில் எங்களுடைய அறைகளில், தம்பி சீமான், செல்வ பாரதி, சுந்தர்சி, தபு சங்கர், அதாவது இவர்கள் விளையாடிய அந்த விளையாட்டு, அந்த அறை முழுக்க நட்பு நட்பு நட்பு, என்ன சாதி என்ன மதம் எல்லாத்தையும் உடைத்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களை உருவாக்கி 73 அபிபுல்லா சார். அதில் அவர்கள் என்னால் வளர்ந்தது இல்லை, அவர்களுக்குள்ளாக ஒரு தனித்துவ ஆற்றல்களை அவர்கள் வைத்துக் கொண்டுதான் அம்மாவின் தாலியை அடகு வைத்து, தங்கையின் கொலுசுகளை அடகு வைத்து சென்னைக்கு வந்தவர்கள். அங்கே வந்து அவர்கள் குழுமி குழுமி சுந்தர்சி இயக்குனராக மாறுகிற போது பழனி பாரதியை வளர்த்து பார்க்கிறார். சீமான் வீரநடைக்கு வருகிற போது தம்பி முத்துக்குமாரை வளர்த்து பார்க்கிறார். யுகபாரதி ஆனந்தம் லிங்குசாமியால் வெளிச்சப்படுகிறார். கபிலன் வித்யாசாகரால் வெளிச்சப்படுகிறார். இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த அறிவுமதி திரைப்படத்துறையில் என்ன செய்தான்? 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட உதவி இயக்குநராக இருந்திருக்கிறேன். சாதாரண ஆட்களிடம் இல்லை. பாக்யராஜிடம் 2 ஆண்டுகள், பாலு மகேந்திராவிடம் 7 ஆண்டுகள், பாரதி ராஜாவிடம் 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் இருந்திருக்கிறேன் என்றுதான் நான் சொல்ல முடிகிறதே தவிர, இருந்தேன் என்பதற்கான அத்தாட்சியாக நான் ஒரு உதிரி பூவையோ அல்லது அவலப்படைத்தானோ நான் கொடுக்காத, வெளிச்சப்படாத ஒருவன் தான். ஆனால் என்னை வெளிச்சப்படுத்தியவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது தம்பி பாலாவை மறக்க முடியவில்லை. இவன்தான் பாலாவில் அவன் எழுதிய பிறகுதான் உலகத்திற்கு அறிவுமதி என்று ஒருத்தவன் திரைப்படத்துறையில் இருந்தான் என்பதை தெரியும். அதற்கடுத்து என்னை அதிகமாக வெளிச்சப்படுத்தியவன், தன் ஒவ்வொரு தொடரிலும் என் பெயரை அதிகமாக பயன்படுத்தி அந்த நன்றியை காட்டிக் கொண்டவன் முத்துக்குமார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கடுத்து நாட்டுப்புற பாடகி சின்ன பொண்ணு. எந்த நேர்காணலிலும் அவர் இந்த பெயரை சொல்லாமல் விடுவதில்லை. ஆனால் அந்த 73 அபிபுல்லா சாலை நான் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த சூழலில் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு வந்து வாடகையை கட்டிவிட்டு போன தம்பிகள் சீமான், அதை போலவே முத்துக்குமார், நன்றி மறக்காத அவனுடைய அந்த செயல். நான் ஒரு இலக்கிய இதழ் நடத்துகிறேன். அதில் மிகச்சிறந்த கவிஞர்களோடு வளர்கிற கவிஞர்களையும் மிகப்பெரிய படங்கள் போட்டு, ஏனென்றால் நம்முடைய அம்மா அப்பாக்கள் படித்தவர்கள் இல்லை. எனவே அந்த புத்தகம் வழவழப்பான தாளில் தன்னுடைய பையனுடைய படத்தை பார்க்கிற பொழுது என் புள்ள படம் என்று, ஏன்னா கவிதை அவங்களுக்கு சொல்ல தெரியாது, இதில் என்ன எழுதியிருக்கிறான் புள்ளங்கிறதே படிக்க தெரியாது. அந்த அம்மா அப்பாக்களுக்கு பிறந்தவர்கள் தான் நாம் என்ற அந்த வலியோடு தான் என்ற ஒரு இலக்கிய இதழையும் தொடர்ந்து 10 இதழ் கொண்டு வருகிறேன். பாலா, சேரன் போன்ற தம்பிகள் எல்லாம் தொடக்கத்தில் எனக்கு வளர்த்து பார்த்தவர்கள்.
அதற்கடுத்து தம்பி முத்துக்குமார் அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற கருணா போன்ற சில தயாரிப்பாளர்களிடம் எங்கள் அண்ணன் ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்துகிறாரு, அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று ஒரு 3-4 இதழ்களை கொண்டு வருவதற்கு என் தம்பி முத்துக்குமார் காரணமாக இருந்திருக்கிறான். அதற்கடுத்து 7, 8, 9, 10 எல்லாம் லிங்குசாமி என்கின்ற அந்த ஒற்றை தம்பியை முழு செலவையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அண்ணா என்று இன்று வரையிலும் அதை நிறுத்தாமல் நடத்துவதற்கு அந்த லிங்குசாமி இருக்கிறார். லிங்குசாமியை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லக்கூடாது. லிங்கு, தரணி, தூள் படம், தரணி தானே, கரு பழனியப்பன், ரன், ஜெயம் படத்தில் படத்தொகுப்பாளர் மோகன் அவர்கள் முழு பாடலையும் நீதான் எழுதுகிறாய், சிறைச்சாலையினுடைய பாடல்களை கேட்டுவிட்டு எனக்கு அது மிக பிடித்த பாடல் நீதான் எழுதுகிறாய் என்று சொன்னார். இல்லை இல்லை, நான் ஒரு பாடல் தான் எழுதுவேன், மற்ற பாடல்கள் என் தம்பிகளுக்கு நான் பிரித்து கொடுப்பேன், என்னை விடவும் மிகச்சிறந்த வரிகளை வாங்கி தருவது என்னுடைய பொறுப்பு என்று அந்த படத்தில் தான் 4-5 கவிதைகள் ஒரு படத்துக்கு பாடல் எழுதுகிற ஒரு மக்கள் தன்மையை நான் உருவாக்குவதற்கு மடை திறந்தேன். அதன் பிறகுதான் லிங்குசாமி, தரணி, கரு பழனியப்பன் போன்றவர்கள் இந்த ரன், பார்த்திபன் கனவு, தூள் போன்ற படங்கள் எல்லாம் யுகபாரதி பாடல் என்றால் காதல் பிசாசு என்றால் அந்த ஆண்டு முழுக்க காதல் பிசாசு தான். உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையா என்றால் கபிலன், அந்த ஆண்டு முழுக்க அவன்தான் இலக்கியம். அதே போலதான் திருவிழான்னு வந்துட்டா 2 பாடல்கள் ஜெயம் படத்தில். அதற்கடுத்து அந்த பாரதி ராஜா இளையராஜாவிற்கு முன்பாக இயக்குநர்களாக வருவதற்கும் படைப்பாளிகளாக வருவதற்கும் ஒரு இரும்பு கோட்டை இருந்ததல்லவா, அதை உடைத்து நொறுக்கி எங்கெங்கே ஊர்களில் சேரிகளில் இருந்து நீங்களெல்லாம் புறப்பட்டு வாருங்கள் இயக்குவதற்கு, படத்தொகுப்பிற்கு, நடிப்பதற்கு என்று அழைத்தவர்கள் பாரதி ராஜா இளையராஜா என்றால், பாடல் எழுதுவதற்கு எல்லோரும் வாருங்கள் என்று அந்த ஆவலோடு மடை திறந்த ஒரு பொற்காலம் தான் வித்யாசாகரும் இந்த இயக்குநர்கள் எல்லாம். அந்த காரணம் இந்த இடத்தில் வித்யாசாகருக்கும் என்னுடைய முத்துக்குமாரை நினைக்கிற போது, யுகபாரதி நினைக்கிற போது, கபிலனை நினைக்கிற பொழுது எங்கள் தமிழுக்கு நாங்கள் அவ்வளவு கடுமையாக அவரிடம் நாங்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது. லிங்குசாமி எங்களை சரி என்று சொல்லிவிடுவார், பிருந்தா சரி என்று சொல்லிவிடுவார். ஆனால் அண்ணே இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஒரு புத்தகம் போடுகிற அளவுக்கு எங்களை எழுத வைத்து எங்களை வெளிச்சப்படுத்திய அந்த இசையமைப்பாளர்களின் சார்பாகவும் நான் முத்துக்குமாருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே வசந்தபாலன் பேசுகிற போது அந்த பாடல்களெல்லாம் எப்படி வாங்கினேன் என்று அந்த வலியோடு சொன்ன பொழுது, இந்த திரையிசை பாடல்களை நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் அந்த கேட்கிற போது மிக எளிமையாக, அதாவது இலக்கியங்கள் மட்டுமே, அதாவது எழுத்து இலக்கியங்கள் மட்டுமே உயர்ந்தவை, இந்த பாடல்கள் கொஞ்சம் தரம் குறைந்தவர் என்பது போலெல்லாம் முத்துக்குமாருடைய இரங்கல் செய்தியில் சிலர் பதிவிட்டிருந்தார்கள். ஆனால் நான் இங்கே உங்களிடம் ஒரு பரிசோதனை நடத்தி, மிகச்சிறந்த இலக்கியங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று கை தூக்கினால் எத்தனை பேர் தூக்குவீர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனந்தையாக எத்தனை பேர் கேட்டீர்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் கேட்டு கைதட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே இலக்கியம், எழுத்து இலக்கியங்களில் அது உயர்ந்ததாக இருக்கட்டும், பாடல் இலக்கியங்களில் இது உயர்ந்ததாக இருக்கட்டும், இது சேரி ஊர் என்று பிரித்து பார்ப்பது போல சில எழுத்தாளர்கள் இதற்குள்ளாக அரசியல் நடத்தி நானே உயர்ந்தவன். இங்கே லீனா மணிமேகலை தவிர வேற எந்த பெண் எழுத்தாளர்களும் எழுதுவதே இல்லை. படிச்சிங்கல்ல, யார் என்ன எதிர்வினையே செய்து இரங்கல் கூட்டம் மட்டும் நடத்தவில்லை என்றுதான் என் தங்கை சல்மா அவர்கள் கேட்கிறார்கள். இதை எஜமானத்துவத்தனம் இலக்கியங்களே ஏன் கொண்டு வருகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு குமுதம் படித்தேன். என் குறும்புக்காரன் சாரு நிவேதிதா, மிஷ்கின் அவன் ஒரு குறும்புக்காரன், என் செல்ல தம்பிகள் இருவரும் ஒரு கடிதம், நீ என்ன படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு அந்த துணியிலே அந்த கட்டுரை எழுதுகிறேன். எழுதிவிட்டு கடைசியா அந்த மரணத்தில் நாம என்று அவன் சொல்லுகிற போது நான் அழுது விட்டேன். நாம் எல்லோருமே மனம் விட்டு பேசி பழகக்கூடிய எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக, ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு 20 பேர் 30 பேர் கவிஞர்களாக, இயக்குநர்களாக, பாடலாசிரியர்களாக நாம் சந்திக்கின்ற அந்த பண்பாட்டு மரபே இல்லாமல் போய்விட்டது. முகம் பார்த்தால் கூட சிரிக்காத எழுத்தாளர்களை நான் பார்க்கிறேன். என்னோட 73 சாலையில் நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த உலகமயம் அதனுடைய வணிக அந்த கொடூர முகங்கள்,
என்னுடைய படைப்பாளிகளுக்குள்ளாக எப்படி நுழைந்தது என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. அவனவன் அடுக்கில் அவனவன் வாழ்ந்து விட்டு போகட்டும், எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் என்பதை காலச்சல்லடை சலித்து விட்டு போகட்டும், திறனாய்வு சல்லடை சலித்து விட்டு போகட்டும். எனவே என் தம்பி என்பவன் இழந்த இந்த சோகத்தில் அந்த வலியை நாம் நம்முடைய கண்களால் பார்ப்பதை விட, நம்முடைய நெஞ்சால் உணர்வதை விட, அவனுடைய துணைவி அந்த லட்சுமியினுடைய நெஞ்சால் பார்க்க தொடங்குங்கள். அவன் 2 விருது பெற்று விட்டான் என்று நீங்கள் பெருமையாக சொல்லுகிறீர்கள். அந்த 2 விருதை விட நமக்கு 2 செல்லங்களை பெற்றானே, அதுதான் அவன் பெற்றெடுத்த பெரிய விருது. சின்ன வயதிலேயே தாயை இழந்தவன் 8 மாதம்தான் நம்ம அந்த தாயை அந்த முகத்தில் பார்த்திருக்கிறான். இந்த அம்மாவின் முகத்தையும் பார்க்க கொடுக்காதவன் இந்த குழந்தையின் முகத்திலும் அம்மாவை பார்க்க அந்த வாழ்க்கையும் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த ஆதவன் நாகராஜன் அப்பா செத்து கிடக்கிறான், அவனுக்கு அது உணரவே இல்லை. விளையாடி கொண்டிருக்கிறான், கைபேசி எடுத்துக்கொண்டு அதில் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறான். அவங்க தாத்தா யாரிடமோ அழுகிறார்கள். அழாத தாத்தா, எதுக்கு தாத்தா அழக என்று அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே இங்கே கூடியிருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அனைவருக்குமாக சொல்லுகிறேன், அவனுடைய பிரிவு என்பது உலக தமிழர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் இழந்திருக்கிற ஒரு உறவின் இழப்பு. நம்ம அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு பொதுமக்களிடம் கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளவு பேரை பாதித்திருக்கிறான் என்பது என் தம்பி முத்துக்குமார் என்பதை எனக்கு வந்த தொலைபேசிகள் வழியாக உணர்ந்தேன். அன்றைக்கு ஊடகங்கள் காட்டிய அந்த ஊடகங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இறுதி ஊர்வலம் வரை நீங்கள் அவ்வளவு ஒத்துழைத்து என் தம்பிக்கு இந்த புகழ் சேர்த்த அந்த புகழுக்கு ஊடக உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளை அள்ளி தருகிறேன். அவன் எழுதிய சில எழுத்துக்கள், அணில் குஞ்சை போல் இருந்த இவன் மகனை ஒரு நர்ஸ் உள்ளங்கையில் கிடத்திய போது தன் இரத்த சூட்டை உணர்ந்தது என்று என் தம்பி எழுதுகிறான். என்னை நானாக்கி கொண்டிருக்கும் தந்தையாகி வந்த தனையன் மகன் ஆதவன் நாகராஜன் என்று எழுதுகிறான். என் எல்லா கிறுக்குத்தனங்களோடும் என்னை பொறுத்து கொண்டிருக்கும் மனைவி ஜீவலட்சுமிக்கு என்று எழுதுகிறான். தாத்தா எதுக்குப்பா கடன் வாங்கினாரு? தாத்தா நிறைய புக்ஸு படிச்சாப்பா, அதை வாங்கத்தான் கடன் வாங்கினாரு. நல்ல விஷயம் தானப்பா, நீங்களும் நிறைய புக்ஸு படிங்க, உங்கள் கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன் என்று கோன் ஐஸை டேஸ்ட் பார்த்தான், அதில் மீன் குழம்பு வாசம் அளித்தது என்று எழுதுகிறான். வயதென்னும் ரயில் வண்டி அவன் எழுதிய கட்டுரைகளில் மிக உன்னதமான ஒரு கட்டுரை. ஒரு மிகச்சிறந்த புதின ஆசிரியனாக வருவதற்கான அத்தனை நிகழ்கால பெட்டிக்கு வந்ததும் இந்த பக்கம் இருப்பது எதிர்கால பெட்டிகள். 40 வயதுக்கு பிறகு உனக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சிக்க விருப்பமா என்று கடவுள் கேட்கிறார். வண்டியை எதிர்பக்கம் விடச் சொல்றேன் என்கிறார் கடவுள். வேண்டாம், நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது, வண்டியை நிறுத்த சொல்லுங்க, இறங்கிக்கிறேன் என்று எழுதினான். இறங்கிவிட்டான் ஐயா. அதற்கு அடுத்து அவர் குறும்படங்கள் எடுக்கிற ஒரு காலகட்டம். அருண்மொழிக்கு தெரியும், லெனின் காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரம் போய் அங்கே அந்த படத்தை போட்டுவிட்டு துண்டு எழுந்தி வருகிறார். இவனுக்கு முன்னால் ஒரு அம்மா ஒரு தங்க வளையலை கழட்டி அந்த துண்டில் போட்டுகிறார். ஒரு திரைப்படம் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு குக்கிராமத்தில் ஒரு தாய் வளையலை கழட்டி போட்டாள் என்பதை தம்பி பதிவு செய்கிறான். அதற்கடுத்து அவன் எழுதுகிறான், நான் பேருந்துக்கும் பணம் எடுத்துக்கொள்ளாமல் என் கையில் இருந்த அத்தனை பணத்தையும் அந்த துண்டில் போட்டுவிட்டு நான் 8 மைல் நடந்து போனேன் என்று பதிவு செய்கிறான். இன்றைக்கு திரைப்பட உலகம், அதுவும் குறிப்பாக சொல்கிறேன், எங்களுடைய இயக்குநர்கள் அண்மையில் ஒரு 30-40 பேர் உடனடியாக சேர்ந்து அவன் தம்பி மறுத்தும் கூட எங்கள் குடும்பத்து பிள்ளை முத்துக்குமார், அவனுக்காக நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னது அவன் அன்றைக்கு அந்த துண்டில் லெனின் அவர்களிடம் போடவில்லை, நம்முடைய திரைப்பட உலகத்திற்காக அவன் போட்ட அந்த தேடல். இன்றைக்கு அந்த இழப்பு. ஒரு தொடரில் எழுதுறான், அப்பா நீங்கள் செத்து போய் 6 வருஷம் ஆச்சு,
இங்கே எப்படி வந்தீங்க என்று கேட்கிறான். அப்பா நீங்கள் செத்து 6 வருஷத்துக்கு மேலாச்சு, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். மடையா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் மனுஷங்க யாரும் சாகிறதே இல்லை, காலம்தான் செத்து போகுது, நீ இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன், அப்புறம் நீ நானும் உன் பையனா பேரனா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். 18-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழைய சைக்கிளில், பராமரிக்கப்படாத ஒரு சைக்கிளில் வந்து நான் எழுதிய ஒரே ஒரு சின்ன ஒரு 4 வரி கவிதைக்காக என்னை பாராட்டுவதற்காக வந்திருந்து அதை பாராட்டி விட்டு ஒரு தேநீரை வாங்கி கொடுத்து, உன்னுடைய கவிதைக்கு என்னால் இந்த தேநீரைத்தான் வாங்கி தரக்கூடிய வசதி இருக்கிறது என்று சொல்லியவனை, அதற்கு பிறகு ஏராளமான உயரங்களை அடைந்ததற்கு பிறகும் அதே மாதிரியான அன்போடு இருந்தவனை காலம் பறித்து கொண்டதை நினைத்தால் காலத்தின் மீது மட்டுமல்ல, உறவுகளின் மீதும் கலை இலக்கியங்களின் மீதும் நம்பிக்கை இழந்தவனாக கடந்த ஒரு வார காலமாக நான் மாறியிருக்கிறேன். எதற்காக எழுத வேண்டும்? எதற்காக இலக்கியங்களை படைக்க வேண்டும்? எதற்காக ஒருவன் மொத்தமாக நம்மை கவி கொண்டு ஓட வேண்டும் என்கிற எண்ணத்தில் எனக்கு நான் வந்து அழுது விடக்கூடாது என்கிற வைராக்கியத்தோடு இருந்தாலும் கூட அதை மீறி அழுது விடுவேனோ என்கிற அச்சம் இருக்கிறது. அதன் காரணமாகவே நான் வேறொரு கட்டுரையை எழுதி உங்கள் முன் வாசித்து விட்டு அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாழ்வை வம்புக்கெடுக்கும் கவிதையோடு, வாழ்வை வம்புக்கெடுப்பதும் கவிதைகளோடு வாழ நினைப்பதும் ஒன்றுதான். ஒருவர் தன் முதல் கவிதை எழுதிய உடனேயே பாரதியாகவும் பிச்சமூர்த்தியாகவும் தன்னை கருதி கொள்ள இடமளிக்கும் அதே கவிதைகள் யதார்த்த வாழ்வில் இருந்து அவனை நாடு கடத்தி விடுகின்றன. இதுதான் கவிதையின் ஆச்சரியம், இதுதான் கவிதையின் அபாயம். எந்த ஒரு நல்ல கவிதையும் வாசிப்பவனை பரவசப்படுத்துவது போலவே எழுதியவனை இம்சிக்காமல் இருப்பதில்லை. அதனால்தான் ஒரு கவிஞன் கவிதையின் நுட்பங்களை அறிந்து மேலெழுந்து வருகையில் அவன் மனதாலும் உடலாலும் சிதைந்து காணப்படுகிறான். உண்மையில் கவிதைகள் வெளிப்பார்வைக்குத்தான் ரம்மியமானவை. அதை ஆக்கி அளிக்கும் கவிஞனுக்கு அப்படி அல்ல. நா. முத்துக்குமார் தன்னை முழு கவிஞனாக அறிவித்துக் கொள்ள ஆரம்பித்த 90களின் இறுதியில் இருந்தே எனக்கு அறிமுகம். நானும் அவனும் கவிதைகளின் வாயிலாக உறவு கொண்டிருந்தோம். என் கவிதைகளில் சில அவனுக்கும், அவன் கவிதைகளில் பல எனக்கும் பிடித்திருந்தன. அப்போது இருவருமே உலகத்தால் அறியப்படாதவர்கள். ஒரு நல்ல கவிதை எழுதி முடிக்கப்பட்ட உடனேயே தன்னை யாரிடமாவது வாசித்து காட்டு என நச்சரிக்கும். நான் எத்தனை செப்பமாக வந்திருக்கிறேன் என்று பிறர் சொல்வதை கேட்க நல்ல கவிதைகளுக்கு அப்படி ஒரு விருப்பம். என் கவிதைகளை அவனும், அவன் கவிதைகளை நானும் அப்படித்தான் பரிமாறிக்கொள்வோம். கவிதைகளை வாசித்து காட்டிவிட்டு எதிரே இருப்பவரின் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள காத்திருக்கும் அந்த தருணங்கள் கவிதைகளை விடவும் ஆனந்தமளிப்பவை. பிரமாதம்டா என்ற ஒற்றை வார்த்தையை பெற்றதும் தான் அந்த ஆர்வ மனம் அமைதியடையும். முத்துக்குமார் என்னிடமிருந்து எத்தனையோ பிரமாதங்களை பெற்றிருக்கிறான். அவனுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதை நூலும் நியூட்டனின் 3ஆம் விதி கவிதை நூலும் பக்கத்திற்கு பக்கம் என்னிடமிருந்து பிரமாதங்களை வாங்கியவை. ஒரு கவிதை சொல்ல வரும் செய்தியை நேரடியான மொழியில் சொல்ல பழகியிருந்த முத்துக்குமார் அவ்விரு தொகுப்புகளால் உலகமே அறியக்கூடிய உன்னத கவிஞர்களில் ஒருவனாக தன்னை நிறுவிக்கொண்டான். கவிதைகளை விளையாட்டு போல எழுதத் தொடங்கிய அவனை ஒரு கட்டத்தில் கவிதை விளையாடத் தொடங்கியது. பின்னாட்களில் கவிதைகளே உலகம் என்ற கற்பனையில் மிதக்க வைத்தது அவனை. வார மாத இதழ்களில் அங்கும் இங்கும் பிரசுரிக்கப்பட்ட தன்னுடைய பெயர் பிரசுரமாவதை பார்க்கும் அவனுக்கு பிரசுரமாகும் ஆவலில் அவன் இரையானான். தொடர்ந்து எழுதுவது, தொய்வில்லாமல் உழைப்பது என்ற கட்டத்திற்கு வந்த முத்துக்குமார் இறுதி வரை அந்த செயல்பாட்டில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ளவே இல்லை. இறந்த பாட்டியின் மருந்து புட்டியில் மண்ணெண்ணெய் விளக்குகள் ஞாபகங்கள் எரிகின்றன என்ற ஒரு கவிதையை முத்து தன்னுடைய குழந்தைகள் நிறைந்த வீடு நூலில் எழுதியிருப்பான். அவனுடைய கவிதைகளும் அத்தகைய விளக்குகளாகவே எனக்கு தோன்றுகின்றன. ஆனாலும் அவனுடைய ஞாபகங்கள் எரியக்கூடியவை அல்ல. நினைவுகளின் அடுக்குகளில் அவன் கவிதைகள் நிம்மதியாக உறங்கினாலும் என்னை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. என்னை மட்டுமல்ல, எல்லோரையும் எழுப்பக்கூடிய ஏராளமான கவிதைகளை அவன் எழுதிவிட்டு போயிருக்கிறான். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாக அவன் மூலம் கவிதை தன்னை எழுதி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான சூழல்களையும் அவனுக்கு வழங்கி கவிதைகள் தன்னை வாழ்வித்து கொண்டன.
ஒரு கவிதை போல இன்னொரு கவிதை இல்லை என்னும் விதத்தில் ஒவ்வொரு கவிதையும் தன்னை தனித்துவமாக வெளிப்படுத்தி கொண்டன. முத்துக்குமார் அதிர்ந்து பேசி நான் அறிந்ததில்லை. அவனுடைய கோபங்கள் கவிதைகளை விட மென்மையாயிருக்கும். வாழ்வில் அதிருப்தியுற்ற நேரங்களிலும் அவன் கவிதைகள் பூனையின் தலையை வருடி கொடுக்கும் குழந்தையைப் போலவே இருக்கும். சமூகம் சார்ந்த சிந்தனைகளில் கூட குறும்பும் விளையாட்டுத்தனமும் விழும். இது யாருக்கும் வாய்க்காத அரியத்தன்மை. பாரதி தன்னுடைய கவிதைகளில் சத்திய ஆவேசம் கொள்ளும் இடத்தில் கவிஞன் என்பதிலும் பார்க்க விடுதலை போராளியாகவே வெளிப்படுவார். அதன் காரணமாகவே அவர் கவிதைகளில் இயல்பாக எரியத் தொடங்கும் நெருப்பு நம்மை சுட்டெரிக்கும். ஆனால் முத்துக்குமார் தன்னுடைய கவிதைகளில் எங்கேயும் அப்படியான நெருப்புகளை கொளுத்த விரும்பியதில்லை. நெருப்பை தன்னுள்ளே இழுத்து கொண்டு புகையை மட்டுமே வெளியிடுவான். அந்த புகையின் வீச்சம் நெருப்பை தாண்டிய நெடியை நமக்குள் ஏற்படுத்திவிடும். முத்துக்குமார் தன்னுடைய அம்மாவை இளம் வயதிலேயே இழந்தவன் என்பதால் எல்லா பெண்களிடமும் அவன் தன் தாயை தேடிக்கொண்டே இருந்தான். அம்மாவின் சாயலை தேடுவதில் இருந்து கடைசி வரை அவன் விடுபடவே இல்லை. இப்போதும் அவன் தன் அம்மாவை தேடியே போயிருக்கிறான். அவனுக்காக அவனுடைய அம்மா பால் சோற்றோடு ஆகாயத்தில் அமர்ந்திருக்கிறாள். நிலவை காட்டி சோறுட்டாத தாய் நிலவுக்குள்ளிருந்து சோறுட்டப் போகிறாள். தொட்டிலில் இட்டு தூங்க வைக்க விரும்பிய அவன் தாய் அவனை தூங்க வைத்து தன் இதய தொட்டிலுக்குள் இடம்பெயர்த்து கொண்டாள். யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று எண்ணுகிறவர்களை கூட வாழ்க்கை மிக எளிதாக ஏமாற்றி விடுகிறது. முத்துக்குமார் தன் சோகங்களை எழுத்தில் சொல்லிய அளவுக்கு நேர்பேச்சில் வெளிப்படுத்தியதில்லை. என்னடா ஒரு மாதிரி இருக்க என்றால், ஒன்றுமில்லையே நல்லா தானே இருக்க என சமாளித்து சகலத்தையும் தன்னுள்ளேயே மறைத்துக் கொள்வான். வெடித்து சிரிக்கும் பொழுதுகளிலும் அவனுடைய கண்களில் கவி இருந்த லேசான சோக ரேகையை அருகில் இருந்த நண்பர்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு நல்ல கவிதை எழுதி முடிப்பதற்குள் சிந்தனையில் ஏற்படும் உளைச்சலை சொல்லி மாளாது. உணவோ உடையோ உறக்கமோ பிரதானமில்லை என்ற எண்ணத்தை ஒரு நல்ல கவிதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எழுதி முடித்த பிறகு அது நல்ல கவிதை தானா என்ற சந்தேகத்தை கொடுக்கும். சந்தேகத்திற்கு விளக்கமளிக்க மீண்டும் ஒரு நல்ல கவிதையை எழுத வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்படித்தான் ஒரு கவிஞன் தொடர்ந்து தன்னை சிந்தனை உளைச்சலுக்குள் சிக்கிக்கொள்வான். முத்துக்குமார் இதில் ஒருபடி மேலே போய் எழுதுவதெல்லாம் நல்லதாகவே வர வேண்டும் என எண்ணக்கூடியவன். அது சாத்தியமில்லை என்றாலும் கூட சமாதானம் அடையாதவன். அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் நிலா இருக்கிறது, சோறும் இருக்கிறது, ஊட்டுவதற்கு தாயில்லை என்று ஒரு கவிதை. ஆனால் அவன் நான் தொகுப்பில் 6 வித்தியாசங்கள் என்னும் தலைப்பின் கீழ் இந்த கவிதை வருகிறது. இந்த கவிதை குறித்து அப்பொழுதே அவனிடம் பகிர்ந்து கொண்டதாக ஞாபகம். அப்பாவையும் அம்மாவையும் அவன் நினைவுகளின் சுமந்து கொண்டே தெரிந்தான். அவங்க எனக்கு அம்மா மாதிரி என பல நேரங்களில் சொல்லியிருக்கிறான். தூக்கு கயிறிலிருந்து அம்மாவை பிரேதமாக இறக்கிய காட்சியை அவனால் இறுதி வரை மறக்க முடியவில்லை. அழிக்கவே முடியாத அந்த சித்திரம் அவனை துரத்தி கொண்டே இருந்தது. மிதிவண்டியிலிருந்து ஆகாய விமானம் வரை அவன் பறந்து உலகத்தின் எந்த திக்கிற்கு போனாலும் அவனை அச்சித்திரம் பயமுறுத்தியது. வீடு நிறைய புத்தகங்களை அவன் அப்பா வாங்கி குவித்திருந்தார். அதற்குள் மறைந்து கொண்டிருந்தாலும் அந்த சித்திரம் அவனை காதை திருகி இழுத்து வந்தது. திரைப்பாடலில் சோபா மறைவில் அவன் தன்னை பதுக்கி கொண்டாலும் அந்த சித்திரம் அவனை தூங்க விடாமல் செய்தது. முத்துக்குமாரின் எந்த கவிதை தொகுப்பிலாவது அம்மாவை பற்றி சொல்லப்படாமல் இருக்கிறதா என ஆராய்ந்தால் எல்லா தொகுப்பிலும் அம்மாவை பற்றியே அவனால் சித்திரம் தீட்டப்பட்ட அழகழகான சித்திரங்கள் அதில் இடம்பெறுகிறது. அவனே அப்பாவாக மாறிய பின்னும் அவன் அம்மா பிள்ளையாகவே இருந்திருக்கிறான். உடன் இருந்து ஒரு அம்மா என்னென்ன செய்வாளோ அவை அனைத்தையும் அவன் அம்மா இல்லாமல் செய்திருக்கிறாள். நினைவுகளை கழித்து விட்டால் வாழ்வில் ஒன்றுமில்லை என்பார்கள். நினைவுகள் ஒன்றுமில்லாமல் போக எந்த கவிஞனும் சம்மதிப்பதில்லை. சிறு சிறு கவிதைகள் எழுதிய காலத்திலிருந்து திரைத்துறையில் தவிர்க்க முடியாத இடத்தை முத்துக்குமார் பெறும் வரையிலும் உடனிருந்து பார்க்கும் வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் முத்துக்குமாரிடம் பழக்கத்தில் எந்த மாறுதலையும் நான் கண்டதில்லை. சென்னை ட்ரஸ்டுபுர வன்னியர் தெருவில் ஆரம்பித்த எங்கள் பழக்கம் வெளிமாநில வெளிநாட்டு ஒளிப்பதிவு கூடங்கள் வரை ஒரே மாதிரி தான் இருந்தது. ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொள்வதும் இயல்பாகவே இருந்தன. 2 கவிஞர்கள் இவ்வளவு நெருக்கமாக நட்புடன் நடந்து கொள்ள முடியுமா என சம்பந்தப்பட்ட இயக்குநர்களும் இசையமைப்பாளர்களும் கேட்கவும் செய்திருக்கிறார்கள். ஒரு புது மரபை ஏற்படுத்த முத்துக்குமார் விரும்பியது பலருக்கு தெரியாது. நவீன கவிதைகளையும் நவீன சொல்லாடல்களையும் திரைப்பாடலுக்குள் கொண்டு வரும் தீவிரத்தை அவன் காட்டியதைப் போலவே நண்பர்களிடமும் அவனுடைய அன்பின் தீவிரம் எதன் பொருட்டும் குறையவே இல்லை. 2 தேசிய விருதை இளம் வயதில் பெற்ற பெருமையை எங்கேயும் அவன் காட்டிக்கொண்டதில்லை. சகஜமாக பழகுவதிலும் உடனிருக்கும் உறவுகளை விசாரிப்பதிலும் அவன் தன்னை கவிஞனாக அல்லாமல் மனிதனாகவே வைத்திருந்தான். முத்துக்குமாரின் அநேக கவிதைகள் மத்தியதர வர்க்கத்து இளைஞனின் குரலை பிரதிபலிப்பவை. தனக்கு நேராத சம்பவங்களின் இயக்கங்களை அக்கவிதைகள் பேசுகின்றன. சின்ன சின்ன சந்தோஷ தருணங்கள் வார்த்தைகளாக வடிவம் பெற்றிருக்கின்றன. அதிகபட்ச கனவுகளில் ஒன்றாக முனியாண்டி விலாசுக்கு சென்று உணவருந்துவதையும் தீபாவளி பொங்கலுக்கு துணியடிப்பதையுமே அவன் கண்டிருக்கிறான்.
காற்று முழுக்க தன் ஆசைகளை பாடலாக உழவவிட்ட பிற்பாடும் கூட அக்கனவுகள் அவனிடமிருந்து களைய மறுத்தன. பெரிய உயரங்களை தொட்டவிட்டாலும் சின்ன சின்ன பூக்களில் வசம் இழுக்கும் தன்மையோடே அவன் இருந்தான். இதழ் கடையில் எப்போதும் அரும்பி இருக்கும் அவனுடைய சிரிப்பு பூக்கள் எதனாலும் உதிர்வதில்லை. குழந்தைகளுடன் பேசும் கலை என்றொரு கவிதை முத்துக்குமாரின் ஆகச்சிறந்த கவிதைகளில் ஒன்று. கடவுளிடம் பேசுகிறோம் என்ற பயமே இல்லாமல் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள் வளர்ந்த மனிதர்கள் என்று ஆரம்பிக்கும் கவிதை ஒரு குழந்தையிடம் நம்முடைய உரையாடல்கள் எத்தனை போலியான தோற்றத்தை கொண்டிருக்கிறது என்பதை பேசும். அதே போல தாயமாடும் பெண்கள் என்று ஒரு கவிதை 90களுக்கு பிறகு தாயம் என்று அழைக்கப்படும் விளையாட்டு பற்றி நம்முடைய பெண்களுக்கு தெரியாமல் போனதே அதை பற்றிய ஒரு பெரிய கவிதையாகும். இப்படி இளையராஜாவை முதலில் நான் சந்திக்க போவதற்கு முன்பாக இளையராஜாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவன் எடுத்த வகுப்பு இருக்கிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமானது வாழ்க்கையில். இளையராஜாவிடம் முதல் பாடல் எழுத போன அனுபவத்தை எனக்கு சொல்லி அவரிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவனை கற்பித்தான். பெரும் இசை ஆளுமையாக இருந்து வரும் இளையராஜா எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் என அவன் சொல்லிய தன்மையில் கொஞ்சமும் பிசகாத தன்மையோடு தான் இளையராஜா என்னிடம் நடந்து கொண்டார். போட்டிகள் நிறைந்த திரைத்துறையில் ஒரு பாடலாசிரியன் இன்னொரு பாடலாசிரியனுக்கு இத்தகைய உதவிகளை செய்திருக்கிறான் என்பது திரைத்துறைக்கு அப்பால் உள்ளவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். ஆனால் அத்தனை ஆச்சரியங்களும் முத்துக்குமாரால் நிகழ்த்த முடிந்தது. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகன் பார்த்திருப்பேன் என்று தீபாவளி திரைப்படத்தில் எழுதியிருப்பான். செல்லம்மாவின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத கலீல் ஜிப்ரான் எழுதிய முறிந்த சிறகுகளுக்கு நிகரான வரியை ஒரு திரைப்பாடலில் எழுதும் ஆற்றலை முத்துக்குமாருக்கு முன்னும் பின்னும் யாரும் பெற்றிருக்கவில்லை. ஆனந்த யாழை மீட்டிய அவனுடைய இதய நரம்புகள் அன்பினால் பின்னப்பட்டவை. இந்த மரணம் அவ்வளவு எளிதாக நம்மிடமிருந்து அவனை அறுத்து விடாது. வாழ்வை வம்புக்கு இழுப்பதும் கவிதைகளோடு வாழ நினைப்பதும் ஒன்றுதான் என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல வாழ்வு அவனை தோற்கடித்தாலும் கவிதைகள் அவனை ஜெயிக்க வைக்கின்றன. யதார்த்த வாழ்வில் இருந்து அவன் நாடு கடந்து விட்டாலும் எல்லா வீடுகளிலும் அவன் செல்ல குழந்தையாகவே பார்க்கப்படுவான். அம்மா பிள்ளையாகவே இருக்க விரும்பிய அவன் அம்மாக்கள் எல்லோரும் தரும் ஆசை முத்தங்களில் அவதரிப்பான். நினைவுகள் நீங்கிவிட்டால் வாழ்வில் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்வின் நினைவுகளில் இருந்து நீங்காதவன், பறந்து கொண்டே இருக்க பிரியப்பட்ட அவன் மரணத்திலும் தேங்காதவன். முத்துக்குமார் என்பது பெயர் அல்ல, பிரியம். நன்றி. நம்புறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. இந்த சைமா அவார்டு வாங்குறதுக்கு ஸ்டெப்பில் டக் டக்குன்னு எப்படி ஏறி இங்கே போகிறாரு, இந்த கூட்டத்துலேருந்து எழுந்து போக மாட்டாரா அப்படின்னு மனசு அதை பார்க்கறதுக்கு ஏங்குது. முத்துக்குமாரோட எனக்கு நிறைய நெருங்கிய நட்பு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து முத்துக்குமார் இறந்ததுக்கு பிறகு ஒரு பத்திரிக்கையில் இனிய உதயம் பத்திரிக்கையில் அவருடைய இரங்கல் மலர் ஒன்று வெளியிடலாம், அதுக்கு ஒரு கட்டுரை கொடுங்கன்னு கேட்டாங்க. கட்டுரை எழுதிட்டு அனுப்பிச்சேன். அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஃபோட்டோ கூட இல்லை என்கிட்ட. அவரும் நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கவே இல்லை. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு யாராவது நினைப்பாங்களா என்ன? ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. முத்துக்குமார் எங்கேயாவது போனார்னா, வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போனார்னா, பிருந்தா ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிம்பேன். வீட்டுக்கு வருவார், அவர் காரில் ஏறி போவோம். இப்படி இலக்கிய நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு போகும்போதோ அல்லது எங்கேயாவது பேசிட்டு போகிறதுக்கு ஒரு துணையாக அவர் வந்து கூப்பிடுவார். திருவண்ணாமலையில் ஒரு சாகித்ய அகாடமி ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஒரு கவிதை படித்தார். சில கவிதைகள் படிக்க போகிறேன், எந்தெந்த கவிதைகளை படிக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கவிதைகள் வச்சுருந்தார். அதில் தலையணை வாத்துகள் இந்த மாதிரி சில கவிதைகள்லாம் அவர் காமிச்சார். அவருடைய பல்வேறு விதமான அவருடைய தன்மைகளை பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. முத்துக்குமார் ஒரு தீவிரமான வாசிப்பாளர். அவருடைய காரில் போனீங்கன்னா, அவர் காரில் உட்கார்றதுக்கு 2 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு 100-150 எழுத்தாளர்கள் காரில் இருப்பாங்க. மார்க்கோஸோடைய புக்கு இருக்கும், சுந்தரராமசாமியோட புக்கு இருக்கும், புதுமைப்பித்தன் இருப்பார், அப்துல் ரஹ்மான் இருப்பார், அறிவுமதியான இருப்பார். பல கவிஞர்களும் அதில் வந்து ஏதாவது புத்தகம் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. நான் வந்து இப்போ ஒரு நூற்றாண்டை தனிமை என்பதை வந்து நான் தமிழில் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். அவர் பார்த்துட்டு எதுக்கு தமிழில் படிக்கிட்டு இருந்தா, இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்கலாம், ரொம்ப 2-3 பக்கம் சிரமமாக இருக்கும், அப்புறமாட்டி கொஞ்சம் நீங்கள் உள்ளார போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி படிங்க அப்படின்பார். சமீபத்தில் இந்த கம்பன் கழகத்தினுடைய விழா நடந்தது. அதில் வந்து மேத்தா தலைமையில் ஒரு கவியரங்கம். அதில் உட்காந்துருக்கும்போது தான் இந்த செய்தி வந்தது, முத்துக்குமார் மரணம் அப்படின்னு தொலைக்காட்சியில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் செய்தி அனுப்பிச்சுட்டாங்க. பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இதே
கவியரங்கத்தில் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவர் கவிதை படிக்க போகிறேன் வாங்க இருந்தா அப்படின்னு கூப்பிட்டாரு. திடீர்னு அந்த கூட்டத்தில் வந்து அவர் கவிதை படிக்கும்போது நான் கூட்டத்தில் நான் வரேன், நான் உங்களுக்கு ஒரு கூடுதலாக 2 கை கிடைக்கும் வாங்க கை தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு அதை தாங்கிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட மனசு சம்மதிக்கவே மாட்டேங்குது. முத்துக்குமார் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். நான் இப்போ கூட இது என்ன நீயே எழுதலாமே அப்படிம்பேன். பாட்டு கேட்டு டியூன் கேட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் வாயில் அந்த டியூன் கேட்ட உடனே வாயில் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தையை வந்து அந்த ஸ்பீடுக்கு அவரால் சொல்லிக்கிட்டே இருப்பார். பையா படத்தில் வந்து நான் வசனகர்த்தா ஒரு பாடலாசிரியர் இருந்தார். அவருடைய முத்துக்குமாரை சந்தித்த பெரும்பாலான பொழுதுகளில் லிங்குசாமியும் கூட இருப்பார். அந்த படங்களுக்கு வேலை செய்ய வரும்போது அவரை சந்திப்பேன். பையா படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் டியூனை கேட்டுட்டு அப்படி சொல்லுவார். நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருப்பேன். அவருடைய மூளை வந்து என்னுடைய கைகளால் எழுதப்படுது அப்படிங்கிறது இப்போ வந்து எனக்கு வந்து அது ஒரு வரலாறு, அது ஒரு என்னுடைய பெருமைகள் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். நண்பா, நீ இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க தேவையில்லை. நீ எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்ட. என்னுடைய பள்ளி பருவம் முடிந்து கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்த காலகட்டங்களில் ஒரு பித்து மனநிலையில் நான் காதல் கொண்டேன் படத்தின் பாடல்களை விரும்பி அந்த பாடல்களை மட்டுமே கேட்ட நாட்கள் பல நாட்கள் உண்டு. அப்போது அந்த பாடலை எழுதியவர் யார் என்பதெல்லாம் பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த வரிகள் எனக்கு மிக அணுக்கமாக இருந்தன. அதன் பிறகு அந்த வெயிலோடு விளையாடி பாடலை கேட்கும் போதுதான் நான் யார் இந்த வரிகளை எழுதிய பாடலாசிரியர் என்று தேடி பிடிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை இவ்வளவு எளிய சொற்களில் பதிவு செய்த கவிஞன், இந்த பாடலாசிரியன் யார் என்று தேட ஆரம்பித்த போதுதான் நா. முத்துக்குமார் என்கிற பெயரை நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு நான் ரசித்த நிறைய பாடல்கள் நா. முத்துக்குமாருடைய வரிகளாக இருந்திருக்கின்றன என்பது எனக்கு ஒரு வகையில் நான் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன், மறைமுகமாக ஒரு நண்பனாக பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்பதை எனக்கு சொல்லியது. அதற்கு அப்பால் என்னுடைய முதுகலை வகுப்பில் முதலாக கவிஞர் நா. முத்துக்குமாருடைய கவிதைகளை வாசிக்க நூலகத்திலிருந்து நான் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு கிடைத்த ஒரு கவிதை, ஒரு கவிஞன் எப்படி மற்ற சக மனிதர்களிலிருந்து வேறுபடுகிறான் என்பதற்கு அந்த ஒரு கவிதை, வீடு மாற்றுகிறது பற்றிய ஒரு கவிதை. அந்த கவிதையில் அவர் சொல்வார், அந்த வீடு மாற்றும் போது ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் என்னென்ன பொருள்களை எல்லாம் நினைவாக நாம் எடுத்து செல்கிறோம், ஏதோ ஒன்றை எப்போதாவது விட்டு செல்கிறோம் என்பதை பட்டியலிட்டு விட்டு கடைசி வரி இப்படி முடியும். எல்லாம் சரி, இந்த வீடு மாற்றி செல்வதை சோற்றுக்காக வரும் நாயிடம் யார் சொல்வது? வீடு மாற்றி செல்லும் முகவரியை அந்த நாய்கிட்ட யார் சொல்வது என்று அந்த வரியை வாசித்த போது இங்கேதான் ஒரு படைப்பாளன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்ம சக மனிதர்களை நேசிப்பதை தாண்டி ஒரு வாயில்லா ஜீவனை கூட ஒரு நேசிக்க முடிகிறது என்றால் அதுதான் படைப்பு மனம். அங்குதான் நா. முத்துக்குமார் என்கிற படைப்பாளன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு நா. முத்துக்குமாருடைய கவிதைகளில் ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் 2 தான். நான் ஒட்டுமொத்தமாக எல்லா கவிதைகளையும் படிக்கும்போது 2 விஷயம். ஒன்று, பெண்களுடைய உலகத்தை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய வலியை, துயரத்தை மிக நெருங்கி நின்று அவர்களுக்கு அவர்களின் குரலாக கவிதையை எழுதியிருப்பது. 2வது, மிக மிக எளிய மனிதர்களின் வாழ்க்கையை, குறிப்பாக அந்த கிராமத்து வாழ்க்கையை அப்பட்டமாக எந்த விதமான ஒரு பூடகமும் இல்லாமல் இந்த கவிதை புரிந்துவிடவே கூடாது என்கிற எந்த ஒரு முன்முயற்சியும் இல்லாமல் மிக எளிமையான வார்த்தைகளில் அவர் பதிவு பண்ணியிருக்கார். தான் இந்த 2 தான் நா. முத்துக்குமாருடைய கவிதை உலகம். அது குழந்தைகளை பற்றியாக இருக்கட்டும், ஒரு பறவையை பற்றியாக இருக்கட்டும், அல்லது ஒரு நகரத்துக்கு வருகிற ஒரு மாநாட்டிற்காக நகரத்திற்கு வந்து ஒரு சுற்றி பார்க்கிற ஒரு விவசாயியை பற்றிய அந்த எண்ண உணர்வுகளாக இருக்கட்டும், எதை பற்றி எழுதினாலும் நாம் சந்திக்கிற அந்த அனுபவம், யுகபாரதி குறிப்பிட்டதை போல மத்தியதர வர்க்க இளைஞர்களுடைய வாழ்க்கையை, அனுபவத்தை மிக அழகாக கவிதையாக்கியவர் நா. முத்துக்குமார். எனக்கு நா. முத்துக்குமாருடைய கவிதைகளை பற்றி பேசணும் அப்படின்னும் போது இந்த புத்தகம் முழுக்க நான் மடித்து வைத்த பக்கங்கள் தான் அதிகம். எந்த கவிதையை பற்றி நான் பேசி முத்துக்குமாரினுடைய கவிதை உலகத்தை நான் சொல்வது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அவ்வளவு கவிதைகள். அதில் எனக்கு மிக பிடித்தமான கவிதைகளில் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு 2 கவிதையை மட்டும் நான் வாசித்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை,
அந்த பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்கிற அந்த கவிதை. ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் எதையாவது. பாட்டிக்கு பாக்கு வெட்டி, தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள், கிழித்து ஒட்ட வைத்த கட்டுரை நோட்டு, அப்பாவுக்கு ஆபீஸ் போக வசதியாய் அருகிலேயே பேருந்து, எனக்கு ஆடு சதை தெரிய கோலம் போடும் எதிர்வீட்டு பெண் மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீக்கடை நண்பர்கள், இம்முறை கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று. என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம். சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை. இதுதான் முத்துக்குமார். அதே போல இன்னொரு கவிதை சுண்டு விரல் தாத்தாக்கள் அப்படின்னு ஒரு கவிதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. ஏன்னா இந்த கவிதையை வாசித்த போது பரவாயில்ல, நம்மளை மாதிரியே எல்லாருமே அந்த தாத்தாக்கள்கிட்ட பேய்கள் சுண்டு விரல் வெட்டுப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விரலுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்த கதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்ட இடம். ஏன்னா என்னுடைய தலைமுறைக்கு பிறகு அந்த கவிதைகள் கடத்தி செல்லப்பட்டனவா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. அந்த கவிதையில் வந்து ஒரு இரவு நேர சினிமா முடிச்சுட்டு வர்ற ஒரு இளம் வயது இளைஞன் பற்றிய கவிதை அது. சீதாலட்சுமி டாக்கீஸில் இரவு காட்சி முடிந்து மருதமலை மாமணியே பாடல் துவங்கும். நீரில்லா ஆற்றில் வாத்துகள் விட்டு சென்ற நட்சத்திர கால்பதிவை அழிக்காமல் பின்தொடர்வோம். முக்கூட்டு முனையில் என்னை வழியனுப்பி எல்லோரும் பிரிவார்கள். தூரத்து ஆலமரம் வயிற்றில் புலி கரைக்க வீட்டை அடைந்து மூச்சை விடுகையில் பேய் உலாவுற நேரத்தில் என்னடா சினிமாவென அப்பா அதட்டுவார். தாத்தா அருகணைத்து சுருட்டு நெடியினூடே வாலிபத்தில் அவர் அறுத்த மோகினி பேய்களின் சுண்டு விரல்களையும் பின்பு அவை அழுத கதைகளையும் ஆர்வமாய் சொல்ல டவுசர் நனைந்து தூங்கி போவேன். மறுநாள் பள்ளியில் தாத்தாவின் பெருமையை நண்பர்களிடம் கூற அவர்கள் தாத்தாக்களிடமும் சுண்டு விரல் இழந்து கதறிய பேய்களின் சாகசம் இருப்பது தெரிய வரும். எந்த தாத்தாவும் பேரன்கள் முன்பு சுண்டு விரல் அறுத்ததில்லை, எந்த பேரனும் சாட்சியம் கேட்டதில்லை. இதுதான் கவிதை. இந்த பேய் கதைகளை கேட்டு வளர்ந்த ஒரு தலைமுறையிடம் இந்த கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிற அந்த கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கதை கேட்கும் பேரன்களும் இல்லை, கதை சொல்கிற தாத்தாக்களும் இல்லை. அதனால் கார்ட்டூன்கள் அந்த இடத்தை பிடித்து கொண்டு நம்முடைய அந்த கற்பனை வளத்தை எங்கேயோ சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வகையில் முத்துக்குமார் அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளிருந்து கிராமம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அவர் கேட்ட கதைகளும் அவர் வாசித்த புத்தகங்களும் தான் அவருக்கான ஒரு சினிமா பாடல் எழுதினா கூட அதுக்குள்ள ஒரு கவித்துவமான வரிகளை அவரால் எழுத முடிகிறது. இன்னமும் கூட ஆனந்த யாழை என்கிற ஒரு பாடலை, அந்த பாடலை எழுதிய முத்துக்குமார் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அளவிற்கு அவருடைய வரிகள் போய் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர் வாசித்த நூல்களும் அவருக்கு கிடைத்த அந்த கிராமத்து அனுபவங்களும் தான். அந்த அனுபவங்களிலிருந்து தான் அவர் தன்னை பெரிய ஒரு படைப்பாளனாக வளர்த்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல இந்த பெண்களுடைய உலகத்தை நெருங்கி எழுதிய கவிஞர்களுள் முத்துக்குமார் மிக முக்கியமானவர். ஏன்னா அந்த பெண்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது நம்ம மேடைகளில் பேசிட்டு போகிறது வேற, படைப்புகளில் வரும்போது நிச்சயமாக அவனுடைய மனசாட்சியிலிருந்து அந்த குரல் வரும். அதில் ஒரு ஏற்கனவே எல்லாருமே சுட்டி காட்டுறது மாதிரி தூர் அப்படிங்கிற கவிதை கடைசி வரை அம்மாவுடைய மனசை தூரெடுக்க மறந்து போன ஒரு தந்தையை பற்றிய விமர்சனமாகவும் அம்மாவுடைய அந்த நிலையிலிருந்து அந்த கவிதை எழுதியிருப்பார். ஆனால் இந்த தலையணை வாத்துகள்னு ஒரு கவிதை, தொலைந்து போனவள் அப்படிங்கிற ஒரு கவிதை, அதுக்கப்புறம் அந்த நண்பர்களுடைய தங்கைகள் பற்றி சொல்லும்போது கூட அந்த தங்கைகள் இல்லாத அந்த நண்பனின் வீடு என்பது எவ்வளவு பெருமை படர்ந்தது அப்படின்னு அவர் சொல்வார். அது எல்லாமே பெண்களை நேசிக்கிற ஒரு மனம். ஒரு கவிதையில் சில கேள்விகள் அப்படின்னு ஒரு கவிதை, இந்த அக்கா தங்கைகள் அப்படின்றது கடனை வாங்கி கட்டி கொடுக்கறதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த கவிதையை எழுதியிருப்பார்.
முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டா நீ? கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்முதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டா நீ? என் அண்ணன் என்றவள் சக தோழியிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலை குனிந்திருக்கிறாயா? தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணும் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்ததுண்டா நீ? கிளிப்பச்சை என்றவள் 1000 முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டு இருக்கிறாயா? மிகச் சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா, உனக்கென்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று. எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும் என்று அந்த கவிதை முடியும். ஒரு அக்கா தங்கை என்பவளை கட்டி கொடுப்பதோடு மட்டுமே ஒரு சகோதரனின் கடமை முடிந்து விடுவதாக எண்ணவில்லை நாம் முத்துக்குமார். அவர்கள் தம் வாழ்வின் சக பயணிகள் என்பதை அவர் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னது போல அவர் தன்னுடைய தாயினுடைய பிம்பமாகத்தான் அந்த பெண் சார்ந்த அத்தனை உறவுகளையும் அவர் பார்த்து வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அதே போல அக்காவின் கடிதம் என்றொரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. ஏன்னா இந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. திருமணம் முடிந்து புகுந்த வீட்டுக்கு செல்கிற ஒரு பெண்ணிடம் தந்தை சொல்லி அனுப்புகிறார், பெண்ணே அம்மா நீ அந்த வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமான மனநிலை இருந்தால் பேனாவால் உனக்கு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீ எழுதி அனுப்பு, இல்லை நீ அங்கே வந்து கஷ்டப்படுற அப்படின்னா பென்சிலால் நீ நல்லா இருக்கிறதா எழுது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பா, அப்பா இங்கே நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு கடைசியாக அந்த குறிப்பில் எழுதியிருப்பா, இந்த வீட்டில் பென்சில் கிடைக்கவில்லை அதனால் நான் பேனாவால் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பெண்களுடைய சாமர்த்தியத்தை சொன்னாலும் கூட பெண்கள் அந்த புகுந்த வீட்டுக்கு செல்கிற பெண்களுடைய உணர்வுகளைத்தான் நம்ம அந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கணும். இந்த கடிதத்தில் ஒரு அக்கா, திருமணமாகி போன ஒரு அக்கா, அவங்க வீட்டுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, என்னென்னலாம் விஷயம் நடக்குது அந்த புகுந்த வீட்டில் எழுதிட்டு கடைசியாக நான் நலமாக இருக்கிறேன் முடிக்கும்போது அது அவ்வளவு வலியாக இருக்கும். அந்த ஒரு கவிதையை வாசித்து விட்டு நான் அமரலாம் என்று இருக்கிறேன். அக்காவின் கடிதம். இப்பவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது. அம்மா, நீ கொடுத்தனுப்பிய காய்ந்த வேப்பம்பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன் முகம் வந்து வந்து போகிறது. இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவை போலவே இருக்கிறார். முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலையில் புன்னகையுடன் சைக்கிளில் அவர் கடந்து செல்வது சற்று ஆறுதலாக இருக்கிறது. இன்று பகல் உணவு முடிந்து பாத்திரம் ஒழித்த பின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன். நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்து பார்த்ததில் நைந்த பஞ்சுகளினூடே தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது. பள்ளி நாடகத்திற்காக விசிலுடன் கூடிய நேரு மாமா குர்தாவிற்காக அழுது புரண்டு அன்று அவன் வாங்கியது இப்போது கண்முன் விரிகிறது. அம்மா அறிவது, வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து 3ஆம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன். போன மாதம் தள்ளு பாதிக்கு பாதி போனது. குறைந்தால் 2 மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன். சில வேளைகளில் இங்கு இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து தேள்கள் விழுகின்றன. நான் சுத்தமாக இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறார். ஆரம்பத்தில் ஒழுங்காயிருந்த கணவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் தான் வீடு திரும்புகிறார். மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன் என்று அந்த கவிதை முடியும். மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னும் போது மீதி முன்னாடி சொன்னதெல்லாம் அவள் அங்கு படுகிற துயரங்களை சொல்லிவிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லி முடிக்கும்போது அந்த கவிதையில் அத்தனை வழிகளும் கூடி பெருகுகிறது. அங்கு நலம் என்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது. இப்படி பல கவிதைகளில் இந்த முத்துக்குமார் அவ்வளவு எளிமையாக அந்த உணர்வுகளை கடத்தி செல்கிறார். அவருடைய அந்த கவிதைகளுடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறது,
அவருடைய அனுபவம் அல்லது அவர் பார்த்த அனுபவம் வாசக அனுபவமாக அது மாறி செல்கிற இடம்தான். ஏன்னா அவர் சில கவிதைகள் வந்து நையாண்டிகள் செய்திருப்பார். இட்லி புத்திரர்கள், அப்புறம் ஏடிஎம் வாசலில் காத்திருக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு கவிதை, அப்புறம் அக்ரிணையாளர் சங்கத்திலிருந்து ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இதெல்லாம் வாசிக்கும்போது ஒரு நகைச்சுவை உணர்வோடு அந்த கவிதையே, ஆனால் சமகால வாழ்க்கை அதில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளன் காலத்தை பதிவு செய்ய வேண்டும், அதே சமயம் கால மாற்றத்தையும் சேர்த்து பதிவு செய்ய வேண்டும் தன்னுடைய படைப்புகளில். அதை மிகச்சிறப்பாக முத்துக்குமார் பதிவு செய்திருக்கிறார். ஒரு இந்த தொழில்நுட்ப உலகமயமாக்கல் சூழலில் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது. ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், இந்த தெருக்கூத்துலாம் வந்து மாறி போய் இன்னைக்கு மாரியம்மன் திருவிழாவில் படையப்பா படம் போடுறாங்களாம் அப்படின்னு ஒரு இடம், ஒரு கவிதை வரும். இன்னொரு இடத்துல வந்து இந்த சாவு அப்படிங்கிறது, மரணம் அப்படிங்கிறது எப்படி இன்னைக்கு ஒரு மதிப்பிழந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தாத்தா இறந்துருப்பார், அதை வீடியோ பண்ணும்போது அங்கே வந்திருக்கிறவங்க, அதுக்கு அழுகிறவங்கலாம் எப்படி சேலையை சரி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு மரணத்தில் கூட நம்ம செல்ஃபி எடுத்து போடுற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு வந்திருக்கிறத முத்துக்குமாருடைய கவிதைகள் அப்போவே பதிவு பண்ணியிருக்கு. இன்றைக்கி அது எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு எனக்கு பிடித்த ஒரு கவிதை, இறந்தவர்களை வரைபவன் அப்படிங்கிற ஒரு கவிதை. முத்துக்குமாருடைய கவிதைகளில் தி பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கவிதை இது. இறந்தவர்களை வரைபவன். கருப்பட்டி காப்பியும் வெற்றிலை பாக்கும் 11 ரூபாயும் கொடுத்தால் இறந்தவர்களை வரைந்து தருவான். பழுப்பேறிய கல்யாண புகைப்படம், பால்ய சிநேகிதர்களுடன் எடுத்தது, கட்சி மாநாட்டு கூட்டத்தில் லாரியின் உச்சியில் நின்று கொண்டிருப்பது என எதை கொடுத்தாலும் இறந்தவர்களை மட்டும் கட்டம் கட்டி பெரிதாக வரைந்து தருவான். அவன் ஓவியத்தில் ஆண்களாக இருந்தால் தேக்குமர நாற்காலியில் முறைத்தபடி அமர்ந்திருப்பார்கள். பின்னணியில் கலர் கலராக பூ பூத்து கொடி படரும் ஒரு கல் தூண். நாற்காலிக்கு அருகில் ஒரு வேட்டை நாய் அல்லது காட்டுப்புலி வரைவான். இது ஆண்கள் குறித்து அவன் வரைகிற சித்திரம். இந்த இடத்துலையும் அவர் பெண்களை பற்றி சொல்லும்போது இந்த இடம் தான் முத்துக்குமாருடைய ஒரு படைப்பு மனமாக நான் பார்க்கிறேன். பெண்களாக இருந்தால் தங்க வளையல் கைகளுடன் பிரபஞ்சத்தை வெறித்தபடி நின்று கொண்டிருப்பார்கள். செல்லரித்து முகம் தெரியாத போதும், புகைப்படமே இல்லாத போதும், இறந்தவர்களின் உறவினர்கள் அடையாளம் சொல்ல அவனாக ஒரு படம் வரைந்து கொடுப்பான். பெரும்பாலும் அந்த முகம் இயேசுநாதரையோ வயதான முருக கடவுளையோ ஞாபகப்படுத்தும். இறந்தவர்களை கடவுளாக்குவது குறித்து கர்வமும் அவனுக்கு உண்டு. சமீபத்தில் தான் அது நடந்தது. இறந்து போன ஒரு குழந்தையை அவன் வரைய நேரிட்டது. அந்த கண்கள், அந்த ஜுவாலை திடுக்கிட்டு விழித்து அன்றிரவு முழுக்க காடு, மலை, அருவி, நதி என வரைந்து கொண்டிருந்தான். அதற்கு பின் அவன் இறந்தவர்களை வரைவதே இல்லை என்று அந்த கவிதை முடியும். இது என் அளவில் மிகச்சிறந்த ஒரு இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய விளக்கங்கள் தேவைப்படாத, ஆனால் வாசகனை ஏதோ ஒரு உணர்வுக்குள் இழுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த கவிதை. இன்னும் இந்த கவிதைகளை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் வெறும் திரைப்பட பாடலாசிரியராக பெரும்பாலும் அறியப்பட்ட நான் முத்துக்குமாரனுடைய கவிதைகளை பற்றி எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல உண்டு. ரூமி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஒரு பறவை யார் கேட்கிறார்கள், யார் ரசிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அது பாடிக்கொண்டே இருக்கும் என்று ஒரு கவிதை வரி இருக்கும். அதே மாதிரி யார் வாசிக்கிறார்கள், யார் விமர்சிக்கிறார்கள், யார் கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எழுதுவதை மட்டுமே தனக்கான தொழிலாக கொண்டு, எழுத்தை தொழிலாக கொண்டிருந்தவன் நாம் முத்துக்குமார் என்கிற கவிஞன். அவனை நாம் வாசிப்பதும் விவாதிப்பதும் அவனுக்கான சிறந்த அஞ்சலியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. எல்லா வீட்டு வாசல்களிலிருந்தும் கண்ணுக்கு புலப்படாத பாதை ஒன்று கபூர்ஸ்தானத்தை நோக்கி செல்கிறது. எல்லா வீட்டு வாசல்களிலிருந்தும் கண்ணுக்கு புலப்படாத பாதை ஒன்று கபூர்ஸ்தானத்தை நோக்கி செல்கிறது என்கிறான் ஒரு புகழ்பெற்ற கசல் கவிஞன். சில நேரங்களில் சிலருக்கு மரணம் சம்பவிக்கும். சில நேரங்களில் சிலருக்கு மரணம் சம்பவிக்கும் விதம் அநீதியாக இருக்கிறது. சிலருக்கு மரணம் என்பதே அநீதியாக இருக்கிறது.
கவிதையில் பிழை செய்யாத கவிஞனுக்கு காலம் பிழை செய்துவிட்டது. எளிய விஷயங்களையும் இலக்கியமாக்கியவன். எளிமையான சொற்களே கம்பீரம் என்பதை தன் எழுத்தில் காட்டியவன். படைப்பிற்கும் வாழ்விற்குமான இடைவெளியை நீட்டிப்பவர்களுக்கு மத்தியில் தன் படைப்பைப் போலவே எளிமையாய் கம்பீரமாய் வாழ்ந்து தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கியவன். கரைந்திடும் வண்ணங்களின் மீதும் கலைந்திடும் கோலங்களின் மீதும் அலைந்திடும் மேகங்களின் மீதும் தீரா காதல் கொண்டிருந்தவன். வாழ்வின் நிலையற்ற தன்மையை நிதர்சனத்தோடு பாடியவன். ஒரு கலைஞனுக்கு படைப்பூக்கியாக செயல்படுகிற மென்னுணர்வானது அவனுடைய தனித்துவத்தை உருவமைக்கிறது. அதுவே தனிப்பட்ட வாழ்க்கையையும் உருக்குலைத்து விடுகிறது. கவிக்கோ சொற்களில் சொல்வதென்றால், ஒட்டடைக்கோளில் வலை பின்னுகிற செலந்தியும் அவனே, சிக்குகிற ஈயும் அவனே. காலமெல்லாம் உறவுகளின் நட்புகளின் கரம்பற்றி நடக்க நீளாதோ இந்த பாதை தொடுவானம் போலவே என்று ஆசைப்பட்டவன். பாதை இருக்க, உறவுகளாக நட்புகளாக நாங்கள் இருக்க, நீ மட்டும் தனியே விலகிச் சென்றதில் நியாயமில்லை. யாராலும் நெருங்கக்கூடியவனாக இருந்தவன் நீ. எல்லோரையும் நெருங்கிச் சென்று பழகியவன் நீ. பாராட்டினால் தன் தரமும் குறைந்துவிடும் என்று தந்திரத்தோடு இருக்கும் பலருக்கும் மத்தியில் சக கலைஞர்களை தேடிச் சென்று பழகியவன். புத்தகம் போட இயலாத கவிஞர்களுக்காக தன் முதல் தொகுப்பையே சமர்ப்பணம் செய்தவன். இப்படி வாய்ப்புகளோ உதவியோ ஆறுதலோ எதுவானாலும் எல்லோரின் மனதறிந்தும் இறுதி வரையிலும் நன்மை மட்டுமே செய்தவன். இறுதி ஊர்வலத்தின் போதும் வழிநெடுக திரண்ட கூட்டத்தில் கண்ணீர் மல்க நின்றிருந்த ஒரு சிறுமி தன் தோழியிடம், ஏய், இந்த அண்ணா எனக்கு காசெல்லாம் கொடுத்துருக்காரடி என சொல்ல நான் கேட்டபோதும் எனக்கு தோன்றியது இதுதான் முத்துக்குமார். கவிஞர்களுக்கு அரசர்கள் அளித்திருந்தது பழைய வரலாறு. கவிஞர்களுக்கு அரசர்கள் அள்ளித்தந்தது பழைய வரலாறு. ஆனால் ஒரு கவிஞனே அள்ளித்தந்த வள்ளலாக வாழ்ந்திருப்பது உனது வரலாறு. காட்டிலிருந்து வந்த மூங்கில் காட்டிற்கே திரும்பி சென்று விட்டது. ஆனால் அது புல்லாங்குழலாய் இசைத்த பாடலின் வரிகள் கடவுளின் கால்தடம் போல் எம் நினைவுகளில் ஆழ பதுங்கியிருக்கும். உன் விருப்பம் போலவே தொடுவானம் போல நீளும் பெருவழியில் உனது கரம் பற்றி, உனது பாடலின் கரம் பற்றி நாங்கள் நடக்கிறோம். முத்துக்குமார், உன் பாடல்களே எங்களுக்கு ஆறுதலாகட்டும். உன் நினைவுகளை எங்களை ஆற்றுப்படுத்தட்டும்.